இயல்பும் அவங்களுடைய கொள்கையும் படித்தோம். 4வது கடைசியாக இருக்கக்கூடியவர் வைவாடியர் என்று பெயர். விவாடுனா கேள்வி பொருள், வைவாடு கேள்வி கேட்டனால் பொருள் எத்தனை வளர்க்கிற போது இனி வைவாடுகிறாவார். 4வது வைவாடியவர் ஆசிரியர் நன்கனும் உணர்த்திய வழி புறப்பொருள்லாம் தெரியும் அப்பொருள்லாம் தெரியாது என்று சொன்னபோது அது கேட்ட மாணாக்கர் புறப்பொருள் ஞானத்தால் அணிவி தெரியப்படுவது கருதல், அணிவித்தல் கருதல், அனுமான நிலை, காண்டல் கருதல் உரை 3 அளவு படிச்சிருக்கோம். பிரத்யட்சமான அனுமானபுரமான ஆவப்பரமானம் இவ்வாறு இருக்கலாம். புகை வைத்துக் கொண்டு நெருப்பு இருக்கலாம், ஆற்றின் தனி விரவுடன் மழை மீது இருக்கலாம். அப்போ அனுமதித்தல் தமிழ் சொன்ன கருதல். அவ்வாறு புறப்பொருளை ஞானத்தினால அனுமானமாக அனுமித்து அறிய பாற்றுன்னு இயல்பு அறியக்கூடிய இயல்புடையது என்று சொன்னது என்னை என்று மாணவர்கள் கேட்டாங்க. ஞானமே தனக்கு காட்சி பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஞானம்தான். ஞானத்தால் எல்லாவற்றையும் அறிகிறோம். ஞானம் எல்லாவற்றும் ஒன்றும் இல்லை. எனவே ஞானத்தால் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது காட்சி பொருள் கொண்டு நின்றாயும் காட்சி பொருள் ஞானத்தால் நம்ம தெரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் வியாத்தி உணர்தற்கு வியாத்தி நியமமாக உடன் நிகழ்வதும் பொருள். ஒன்று நடக்கும்போது மற்றொன்று உடன் நிகழ்வதற்கு உடன் நிகழ்வது நியமமாக முறையாக சிறப்பாக நடக்கும்போது மற்றொன்று சேர்ந்து நடக்க உடன் நிகழ்வது. 2 பையன் இருந்தாங்க. ஒரு பையன் முட்டையடிச்சு காது குத்துனாங்க, இன்னொரு பையன் கூட முட்டையடிச்சாங்க காது குத்துல முழுவதும் இல்லை. முன்னொன்று நடக்கும்போது மற்றும் அங்கே நியமமாக மேல் சேர்த்து அதுக்கு பெயர் வியாக்கியின் பெயர். ஒன்று நடக்குங்கால் அதோடு தொடர்புடைய மற்றொன்றையும் வைப்பது. வாழை வைக்கிறதுக்கு குளிக்கணும்னா பக்கத்திலே கருவாப்பை அடி வாங்கிட்டான், ஒன்று சேரும்போது மற்றொன்று. அது மாதிரி ஒன்று நடக்கும் மற்றொன்றுக்கு வியாத்தி உணர்வதற்கு இடமின்மையான். அது மாதிரி ஒன்று நடக்கும்போது மற்றொன்று வந்து உணர்வதற்கு நம்ம தத்துவத்தில் இடமில்லை. காட்சியாக வந்து அனுமானத்தால் காட்சி நடக்கும்போது அனுமானம் சொல்ல முடியாது. ஆகினால வழியளவை நிகழாதாயினும் வழியளவை என்றாலும் அனுமான அளவு என்றாலும் உரையளவு என்றால் ஒரு பொருள். வழியளவை மாபாட்டு நிறைய ஒரு நிமிடம். வழியளவை அப்படின்னா அனுமானம் அல்லது கருதல் அளவை ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றொன்று கருதல் பெயர் கருதல் அளவை. கருதலுக்கு உரை படித்து இருக்கும்போது புகை வைத்துக் கொண்டு நெருப்புன்னு சொல்லணும்ல, அது அனுமானம் என்று பெயர். கருதல் என்று சொல்லலாம். அது வழியளவை வந்து கொண்டே நிறைய இடங்களில் வழிகளையும் கருதலையும் அனுமானம் ஒப்பும் வைத்துக் கொள்ளணும். இது மாறுபோல் உரை போலும். அனுமானத்துக்கு மாறாக இருக்கும் போல் இருக்குது. மாறுபொழுதல் மாறுபோல், வேறுபடுதல் வேறுபாடு, அது மாதிரி சொல்லுவது வரும். மாறுபோல் உரை போல் மாறா இருக்கும் போல் என்றும் கடாயினார் கேள்வி கேட்டான். கடாவது கேள்வி. ஆகவே அவர் வைவாடு எனப்பட்டார். அப்போ நீங்கள் சொல்றது புறப்பொருள் அகப்பொருள் வேறுபாடு இருக்குது என்று மாணாக்கர் தன்னுடைய குருவை கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டதால் அது பேர் வைபாடியர். மாறுபோடு எனினும் விவாடு எனினும் ஒப்பும். இப்போ மாறா இருக்குதுன்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அதனால் இவங்க மாறுபோடுக்கு பெயர் விவாடை. அவருக்கு புறப்பொருள் காட்சி பொருளாம் என ஆசையும் உணர்த்தினான். புறப்பொருளாக இருக்குது நேராக பார்க்கலாம், மனதில் இருக்கக்கூடிய பொருளை காண முடியாது. ஒரு கோயிலில் தேவை ஏதாவது பார்க்குறோம், இப்போ நேராக பார்க்குறோம். வீட்டுக்கு போனோம் மனசு கொண்டு வரோம். இப்போ மனசு வருவது நேராக காண முடியாது. அது நமக்கு வழியளவையாக தெரிந்து கொள்ளணும். ஆனால் காணிகளை நேராக பார்க்கக்கூடிய எந்த பொருளை பார்த்து பிரத்யட்சமாக நேராக உணரலாம். பிரத்யட்சமாக நேராக காணக்கூடிய புறப்பொருள் காட்சி பொருளே. எனவே கேள்வி கேட்க வேண்டாம் என்று இவ்வாறு அவன் வினா கேட்டதுனால மாறுபோலா என்று அவன் கேட்டான். ஆனால் விவாடை அது வைவாடை வர சொல்லு. விவாடை என்று சொல்லிட்டு மாறுபோலா இருக்கிறது என்று கேள்வி கேட்பது. அந்த விவாடை பின்பற்ற வைவாடிகள். விவாடிகள் என்றால் மாறுபோலை என்று கேட்பது. அந்த கொள்கை உடையினருக்கு வைவாடிகள். 4 வித மாநாட்டில் ஒரு விதமாக இங்கனம் விநாயகனார் கருத்துக்கு ஏற்ப 4 வகைப்படுத்து. இப்போ 4 பேர் பாகுபாடு பார்க்கணும்னா 4 விதமாக கேள்வி கேட்டாங்க. புறப்பொருள் உண்டா இல்லை, சூரியம் புறப்பொருள் தெரியும், ஞானத்தால் தெரியும், புறப்பொருள் காணாத என்று 4 விதமான கேள்வி 4 விதமான பொருள் சொன்னால் 4 ஆகிட்டாங்க. செவியர் உரிப்பினும் 4 வகையால் அவங்களுக்கு செவியர் உரித்தல் தொல்காப்பியம். செவியரூர் நிலை ஒன்றை காதில் புரியுமாறு சொல்வதற்கு
செவியர் உறுத்தல். புறநானூற்றிலேயே சில தொடர்புடைய செவியர்வுன்னு பாட்டுக்கு போட்டுக்குவாங்க. செவியென்று அறிவுறுத்துவது செவியர்வு. நான் சொல்ல காது வைக்கிறேன் சொல்லி கூட சொல்லிட்டு கத்திரே காதையே ஏறேன்னு சொல்றத. இப்போ காது நன்றாக கேட்டுக்கொள்வது செவியர் உறுத்தல். அது மாதிரி கேளுமாறு சொல்லலாம் செவியர்வு. கணவன் உடையவற்றை உடம்பட்டு கணந்தோர் கலந்தோர் மாறுபடுவது என்பது உடம்பட்டு. அது முன்னாடி ஓய்வு படித்தோம். ஆற்றுல தனி வந்தா தனி போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் முன்னது தனி இல்லை. கணந்தோர் கலந்தோர் மாறிக்கொண்டிருக்குது. விளக்க எரிஞ்சு பார்த்து கொண்டிருக்குதான் முன்ன இருந்தது பிள்ளை முதல்ல இருந்து விட்டு போட்டு. அப்போ கணந்தோர் கலந்தோர் மாறுவதற்கு விளக்கு எறிவது போல ஆற்றுல தனி போவது போல என்று கணபங்கம். கணந்தோறும் பொங்குவது கணபங்கம். கணந்தோறும் கணந்தோறு மிக ஒரு சின்ன நேரத்துக்கு போய் கண நேரம். அந்த கணந்தோறும் கணந்தோறும் வேறுபாடுடையனால கணபங்கம் என்றும் உடம்பட்டு போடலாம் கொள்ளுவதனால் எல்லாரும் முறையானே. இப்படி வருகின்ற 4 விதமான பௌத்த சேர்ந்தவர்களும் முறையானே கொண்டு முழுதும் சூனியம் என்று போடல், முழுதும் சூனியம் என்று போடல் முயல் என்பது ஆசிரியருக்கு. எனவே கணந்தோறும் கணந்தோறும் மாறுவதனால உண்மையான பொருள் இல்லை. அப்போ போன பொருள் மாறிடுச்சு. அப்போ மாறிடுச்சு. இப்போ பொருள் ஒன்றும் இல்லவே இல்லை. நிலையாக இருந்தால் மாறாதல்லவா. அதனால் அவருக்கு சூனியம் உள்ளதனால் சூனியவாதியின் பெயர். சூனியம் என்பது ஆசிரியர் கருத்து. அங்கனமாயினும் விநாயகர் கருத்துக்கேற்ப அவங்க கேட்ட கேள்விக்கேற்ப ஆசிரியர் கூறிய விடைப்பொருளை உறுதியாக போடலின். என்ன கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி பதில் சொல்ல மட்டும் உறுதியாக சொல்வதனால மதம் வேறுபட்டு நாவலாயினார். பௌத்தம் தான் ஒரே ஒன்று தான். கேட்ட கேள்விக்கு 4 விதம் பதில் சொல்லப்பட்டது. அவங்க 4 விதம் பின்பற்றிட்டாங்க. ஆயினால் 4 ஆகிட்டாங்க. கொள்கொண்டு தான் கேட்ட கேள்வினால் சொல்லவாறு வேறுபட்டது. இந்நிலம் பௌத்தம் 4 கண்டுகொள்க எல்லாம் பௌத்த 4 ஆயிடுச்சு. இதுவரை சொன்னது தொகுத்து சொல்ல போறார். இதுவரை சொன்னதுல 4 ஏன் வந்ததுன்னு சொன்னா அது புறப்பொருள் ஒன்றுமில்லை. புறப்பொருள் காட்சி தெரியும். சூனியம் அது எப்படி முதலானவர்கள் எந்த கேள்வியும் கேட்கல. முதல் சொன்ன எந்த கேள்வியுமே கேட்கல. அது சந்தேகம் வந்தது. அடுத்து ஒன்றாங்க நன்றாக கேள்வி கேட்டாங்க. ஏன்னா கேட்ட கேள்விக்கு ஏற்ப அவர்கள் 4 வகையாக சொல்லப்பட்டது. இதோடு முடிஞ்சு. அடுத்து நமக்கு புறப்பொருள் சமயத்தில் 6 படித்தோம். 1 உலோக ஆயுதம், 2 4 வகையான பௌத்தம், 5வது சமணம் என்று நம்ம சொல்லுவோம். சமணம் சைனம் சொல்ல ஜெயின் சொல்கிறாங்க. அவங்க அடுத்து நம்ம கொடுக்கிறது. அது நம்ம சித்தியார் உள்ளவற்றில் அவங்க 2வது ஆசீர்வாதம் 2வது போடுறார் சித்தியாரில். இவர் அதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுறார். சமணர்களை 2வது ஆசீர்வாதம் என்று 2வது சொல்வது நம்ம மரபு. 2வது என்று அடுத்தது வரும். சீர்திருத்தமணி 2வது 2வது வேணும் கிடையாது. கண்டம் என்றால் ஆடை என்று பெயர். 2வது ஆடை இல்லாத பொருள் வேணும் கிடையாது. நிர்வாணம் பொருள். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சிதம்பர சமணர் சுவார்த்தவாத சமணர் 2 பேர் சொல்றாங்க. வெள்ளையாடை எழுதியிருப்போம் அப்படின்னார். இப்போ நிறைய போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க சுவேதாம்பரம் அப்புறம் ஆடை பொருள். அம்பரம் ஆடை பொருள். திக்கம்பர் திகம்பர் திசையுமே ஆடை அப்படியே முன்னிலையே இருக்கா. அவங்க ஆடை என்ன திசையே ஆடை. ஆடை ஒன்றுமே இல்லை. திகம்பர சமணர். சுவேதாம்பர் வெண்மையான ஆடை உடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இன்னைக்கு சமணத்தில் 2 உண்டு. ஆடை இல்லாத இருக்கவொன்று வெண்மையான ஆடையை உடுத்துக்கொள்ளக்கூடியது. இந்த 2 தான் என்னை கூட இருக்குது. பழையில 2வது ஆசீவகர் 2 சொல்லுவோம். சமணர்கள் அவங்க கொள்கையில் வர்த்தமான மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கரர். மற்ற வரலாற்றில் வர்த்தமான மகாவீரர் தான் சமணத்தை உண்டாச்சுன்னு சொல்வது உண்டு. அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. வர்த்தமான மகாவீரருக்கு முன்னே 23 தீர்த்தங்கள் இருந்தார்கள். நம்ம நாயமான ஆழ்வார் சொல்ற மாதிரி அவங்களுக்கு தீர்த்தங்கரர் என்று பெயர். அந்த அடியார் நாயமான சொல்றோம், 2 ஆழ்வார் சொல்றோம். அது மாதிரி அந்த சமணத்தினுடைய அடியாருக்கு பெயர் தீர்த்தங்கரர். முதல் தீர்த்தங்கர் ரிசுவதேவர். முதல் ரிசுவதேவர். நம்ம ரிவர்ஸ் வரப்படுகிற ரிசுவதேவர் தான். அப்படி வரும்போது 24வது தீர்த்தங்கர் தான் வர்த்தமான மகாவீரர். அதுக்கு முன்னே பல தீர்த்தங்கள் உண்டு. பல தீர்த்தங்கள் கோயில் உண்டு. நம்ம விஜயமங்கலம் கோயில் இருக்கு. சந்திரபா தீர்த்தங்கர் கோயில் சொல்லுவாங்க. விஜயமங்கலம் போனீங்கன்னா
விஜயமங்கல அருமையான சமண கோவில் இருக்குது, நல்ல கோவில், அருமையான கோவில். இந்த வரலாறு கூட அங்கே சிற்பம் செய்து வச்சுருக்காங்க. அது 4வது தீர்த்தங்கிற பெயர். அது மாதிரி தீர்த்தங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கோவில் நிறைய இருக்குது. அவங்க கருத்துப்படி வர்த்தமான ஆதாரங்கள் தோன்றுவதற்கு முன்னையே 23 தீர்த்தங்கள் இருந்தார்கள். 24வது தீர்த்தங்களாக இருக்கக்கூடிய வர்த்தமான ஆதாரங்கள் தான் இந்த கொள்கையில ஒழுங்குபடுத்தி நிறைவேற்றி மக்களுக்கு சொன்னார், உபதேசம் பண்ணார். இதனுடைய கொள்கை சமண கொள்கையில. சமணத்தை பொறுத்தவரை நம்ம தத்துவத்தோடு மாறுபட்டு இருந்தாலும் தமிழுக்கு அவர் செய்யறது வந்து மிக பெருந்தொண்டு, மறந்து விடக்கூடாது. தமிழுக்கு சமணர் செய்ய சொன்ன மாதிரி யாருமே செய்யலை. பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், இலக்கணங்கள், உரைகள் என்று தமிழுக்கு இது நிறைய அவர்கள் செய்து கொண்ட முறை. சிவபெரியார்மா, சிவசிந்தாமணியா, சூளாமணியா, நன்முலா, சிலை உரையார் மிக அதிகமாக அவர்கள் தான் வந்து தமிழ் பணி செய்தவர்கள். கொள்கையினால் அது மாறுபட்டு போனால் வேறு ஒன்றும் கிடையாது. அது நம்ம சமயத்தோட முடியும், நாம் போய் தத்துவத்துக்கு போவோம். இனி ஆறுமுகமாவது, ஆறுதல் என்றாலும் சமணம் என்றாலும் ஆசிரியர் என்றாலும் இரண்டாவது என்றால் ஒன்று. ஆறுகதமாவது அருகன், அருகதேவன். அருகதேவனை மேற்கொள்ளதான் ஆறுகதம் என்ற பெயர். அவங்க தெய்வம் அருகதேவன். முப்புடைக்கு வரும் என்று வந்தால் அவங்களுக்கு மேகக்குடை உண்டு, சந்திராத்தி, நித்தியவ, சகலவாசனம் 3 குடை. முக்குடை அடிக்க கெடுப்பாங்க. கல் பார்த்து மேலே கூட, அதுக்கு மேலே கூட, அதுக்கு 3 குடை இருக்கு. அதனால் இங்கே வந்தால் முக்குடைக்கு இருக்குது, முக்குடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 3 குடைகள் இருக்கிறதுனால அருகதேவன் முக்குடைக்கு இருக்கக்கூடியன்னு வருவாங்க. அந்த அருகதேவன் பார்த்தீங்கன்னா ஆறுகதம் என்ற பெயர். சந்திராத்தியம், நித்தியவனாலும், சகலவாசனம் வந்து குடைக்கு பெயர் 3 கடை. இதுக்கு நிறைய ஒரு முக்குடை சந்திராத்தியம், நித்தியவனாவது, சகலவாசனம் இப்போ 3 குடைக்கு பேர். போன தடவை இந்த சரீஸ் கமிஷன் நல்லா பரவாயில்ல கேட்டாங்க, யாரும் ஒரு கேள்வியை கேட்டாங்க. சரீஸ் கமிஷன் சமண முக்குடை யாரும் கேட்டுருக்காங்க, பரவாயில்ல யாரும் ஒரு நல்லா கேட்டுருக்காங்க. நல்லா வளரும் ஆழமாக படிச்சிருந்தது தெரியுங்களா? முக்குடையும் தெரிய பேர் தெரியாது. சீவசுந்தானம் படித்தால் ஒரே நிறைய வரும். சந்திராத்தி, நித்தியவனம், சகலவாசனம். அவங்களுக்கு பிடவம் பௌத்தருக்கு பிடவு இல்லைங்களா? இவங்களுக்கு முக்குடை. அதெல்லாம் பார்த்துக்கொள்வோம். ஆறுபதமாவது சீவனம், அசீவனம், ஆச்சிரமும், சௌரமும், நிச்சரமும், பந்தமும், வீடுமென 7 வகை. 7 பொருள்கள். ஒவ்வொன்றும் பாருங்க. ஒன்று சீவன், நாம் சொல்ல உயிர் போன்றது சீவன் பேர். உயிர் இல்லாதது அசீவன் 2. விளக்கம் அவரே சொல்ல போற பெண்ண. ஆச்சிரமம் 3வது, 4 சமவரம், 5 நிச்சரம், 6 பந்தம், 7 வீடு என விளக்கம் இணைய வருதுனால விளக்கம் சொல்ல வேண்டாம். பதார்த்தங்கள், பதார்த்தங்கள் சொற்பொருள் தமிழ் சொன்னா பதம்னா சொல்லு, அர்த்தம்னா பொருள். பதார்த்தம் சொற்பொருள். பதார்த்தங்கள் 7 உல, 7 பதார்த்தங்கள். இவற்றுள் பதார்த்தங்கள் சொல்லும் பொருள் 7 விதமான சொற்பொருளையவை. இவற்றுள் சீவன் போனவற்றில் கூட அனாதி சித்தனும் முத்தனும் பெத்தனும் என உபயோகப்படும். அனாதி காலம் தொட்டு சீவனாகவே இருப்பது அருகதேவன் வேறு யாரும் கிடையாது. அவன் என்பது எந்த விதமான பந்தம் இல்லாமல் எப்பொழுதும் ஆகாயத்தில் முக்குடைத்திலிருந்து ஆன்மாவுக்கு அருள் செய்வான். அவனுக்கு அனாதி சித்தன். 2வது முத்தன், அவன் வீடு பெற்றவன். 3வது பெத்தன், கட்டிலே இருக்கிறது. இந்த உலகத்திலேயே கட்டிலேயே இருக்கக்கூடியவன் பெத்தன் பெயர். பெத்தனும் கட்டுடையவன். நம்ம செய்து வந்து வரும். உலக பந்தங்கள் உடையவனுக்கு பெத்தம். கட்டு உடையவன், ஒரு உலக கட்டு உடையவன். அதில் இருந்து கொஞ்சம் முத்திக்கு போனவனுக்கு முத்தன். அனாதி காலம் தொட்டு எந்த விதமான பந்தங்களாக இருக்கக்கூடியவன் அனாதி முத்தன். 3 விளக்கம் போகுது. ஏன்னா 3 வகைப்படும். இவற்றுள் அனாதி சித்தன் அருள் கடவுள் மட்டும்தான். அருள் கடவுள் மட்டும்தான் அனாதி சித்தன். நாம் வினை நீங்கி விளங்கியதுன்னு சொல்றோம் இல்லையா? இயல்பாக வாசனை நீங்கியவன் சொல்றோம்ல. 8 குணத்தில் நாம் இயல்பாக வாசங்கள் நீங்கியவன். நம்மளும் அதே மாதிரி தான். இவற்றுள் அனாதி சித்தன் அருள் கடவுள் முத்தன் மோகம் முதலிய பந்தத்தில் நீங்கினவன். அடுத்து வரப்போகுது. மோகம் முதலிய பந்தங்கள். மோகம், பந்தராயம், கோத்திரம், நாமம், ஆயுஷ்யம், வேதனையும், தரிசனாவரணையும், ஞானாவரணையும் சொல்லி அவருக்கு அடுத்து வரப்போகுது. பருப்பு பார்த்துக்கிறோம். மோகம் முதலியன. மோகம் முதலிய குற்றங்கள். மோகம் ஆசை
உங்களுக்கு தெரியும். மோகம் முதலிய பந்தத்தில் நீங்கினவன். நீங்கியவனுக்கு பெயர் என்ன பேரு? நீங்கியவனுக்கு என்ன பேர் பாருங்க, முத்தன் பேரு. முத்தனுக்கு பெயர் குற்றத்திலிருந்து நீங்கியவன். பெத்தன் அவற்றுள் கட்டுண்டவன், எனக்கு அதிலே இருப்பான். இச்சீவன் எடுத்த உடம்பளவில் இத்தகைய உயிர்கள் தான் தான் எடுத்து உடம்பு அளவாக, இதான் வேடிக்கையான கொள்கை. எந்த உடம்பு இருக்குதோ அதுக்கேற்ப வியாபகமாய், அவங்க கருத்துப்படி யானையில பெரிய உயிர் அறிவு அதிகமா இருக்கு, எறும்பு சின்ன உயிர், உடம்புக்கேற்ப உயிர் என்று ஒரு கொள்கை. எந்த உடம்பு எடுக்கிறது அந்த உடம்புக்கேற்ப உயிர். இப்போ யானை மிகப்பெரிய உயிரா இருக்கு, கொசு மிக சின்ன உயிரா இருக்கு, நமக்கு அப்படி உயிர் தான், வேறுபாடு கிடையாது. எடுக்கக்கூடிய உடம்பளவின் வியாபகமாய், அந்தந்த உடம்புக்கு தகுந்தவாறு வியாபமுறைகளாய் உடம்புதோறு வெவ்வேறான். எனவே உடம்புதோறு உயிர் வேறு வேறா இருக்கு. அது அந்தந்த உடம்பு எடுக்கக்கூடிய உடம்பின் தன்மைக்கு ஏற்ப இவனுதான் வேலையை கொஞ்சம் இன்னும் ஒதுக்க முடியாது. எனவே உயிர்னு உண்டு, அந்த உயிர் திருத்தமாக கட்டுடதா இருக்கு, கட்டி விட்டு நீங்கிதான் இருக்கு. இறைவனாய் அருகதேவன் எந்த விதமான கட்டும் இல்லாமல் இருக்கும், ஆனந்தன் அதெல்லாம் நல்ல கொள்கை. நான் இது விட்டு வேடிக்கை இருக்கேன், எடுத்து உடம்புக்கு ஏற்ப உயிர் இருக்கு. இனி அசீவன், சீவன் முடிஞ்சது இல்லைங்களா? அடுத்து அசீவன் புற்கலமும் ஆகாயமும் தன்மமும் அதன் வெளியுமென 4 வகைப்படும். இது ஒன்றா வகைப்படும். புற்கலம் நல்ல சொல். நம்ம சைவத்திலேயே ஆன்மாவை புற்கலன் என்று சொல்லுவோம், அது வேறு இது வேறு. சைவ சொல்லி ஆன்மாவை புற்கலன்றே பாடுவது உண்டு. புள்ளிய உடம்பை உடையது அந்த பொருள், இந்த புற்கலன் அதுக்கெல்லாம் பொருள். சேர்ந்து ஒன்றாவது, பலவாறு கூறி சேர்ந்து ஒன்றாவது, இனி அவ்வாறு இல்லாமல் பிரிந்து பலவாவது. புற்கலம் என்று சொல்லும் பொருள் வேறு வேறாக இருக்கக்கூடியது, சேர்ந்து ஒன்றாவது. நிறைய பெரிய மாவெல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிறோம், உலகாட்டு சேர்ந்து எல்லாம் சேர்த்து ஒரு லட்டை பிடிக்கிறோம், சேர்ந்து ஒன்றாவது. சாப்பிடும்போது அப்படி முழுக்கிறோம், தனித்தனி போயிருதில்லை. சேர்ந்து ஒன்றாவது பிரிந்து பலவாவது சொல்லுக்கு பெயர் புற்கலம் என்று சொல்லிட்டு சமணருடைய கருத்துப்படி சேர்ந்து ஒன்றாவது, சேர்ந்து ஒன்றாவது. ஒன்று சேர்ந்து ஒன்றாவது, வேறு வேறு கூட சேர்ந்து ஒன்றாவது, ஒன்றா இருக்கக்கூடியது லட்டு ஞாபகம் எழுதக்கூடிய தனித்தனி ஒன்று. மாவு வேற, சக்கரை வேற, பால் வேற வேற இருக்குது. கொட்ட சீரை காய்ச்சி வந்து ஒன்றா ஆகுது. சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட முடியுமா? கையோடு பிடிக்கிறவங்க அப்படின்னா அது பிடித்து வேற. அது போல உருமாறக்கூடிய பொருள்கள் தாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒன்று பிடித்து போகுதுன்னு விளக்கமாக போகுது. உட்கலம் ஆகாயம் தன்மம் அதன்மம் என 4 வகைப்படும். அவற்றுள் உரு பொருளால் எல்லா விதமான வடிமுறை பொருள் நிலமுதலிய 4 போவதும். அவங்க ஆகாயம் புகழ் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆகாயம் என்று ஒரு ஏற்றுக்கிறாங்க, அது வேடிக்கை. ஆகாயம் இந்த உலக ஆகாயம், உலகத்துக்கு மேற்பட்ட ஆகாயம் நடப்போகுது. ஆனால் பூத 4 தான் உங்களுக்கு: நிலம், நீர், தீ, காற்று. ஆகாயத்தை பூதம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால நிலமுதல் 4 பெரும் பூதம். நிலமுதல் 4 பூதம்: நில, நீர், தீ, காற்று. 4 பெரும் பூதம். மரம் புல்லு முதலிய நிலையில் கொள்ளும். தாவர சங்கமம் சொல்லுங்க இல்லைங்களா? நிலையான பொருள் மரம் புல்லு முதலிய பொருளும். பை என்பது கற்பப்பையே. இந்த பை என்பது எந்த உயிரினையாக அகிலையாக எல்லாவற்றுக்கும் பணம் போட்டு வச்சு பையன் வச்சுக்காதீங்க. பை என்பது கற்பப்பை என்று பொருள். பை முட்டை. ஏன்னா முட்டை வருமானம் என்ன அதாக தான் இருக்கணும். இனம் வரும்போது முட்டையிலும் சில ஒன்று, சில கற்பையிலிருந்து பறவைகளும் முட்டையிலிருந்து ஒன்று, விலங்கு மனிதர்கள்லாம் பையிலிருந்து வந்துடுவாங்க. கற்பப்பை முட்டை முதலியவற்றில் பிறக்கும் இயங்கியல் பொருள்களும். மரம்பொருள்லாம் அங்கேயே இருக்கு. ஆனால் தாவரத்திலிருந்து தோன்றது அங்கே நிலையா இருக்கு. பறவையிலிருந்து தோன்றக்கூடிய முட்டையிலிருந்து தோன்றுவதா, விலங்கிலிருந்து தோன்றுவது, இது எல்லாமே இயங்கக்கூடிய பொருள். தாவர சங்கம் சொல்லுவாங்க. தாவர சங்கம் நிலையான பொருள், இயங்குவது. இயல் பொருள் என புற்கலம் அறுவகைப்படும். புற்கலம் 4 2 ஆரம்பிச்சு 4 வகையான போதும். ஒரு நாள் தானே. அடுத்து பையை முட்டையில் பெறக்கூடிய இயங்கியல் பொருள் 5. புள்ளி மரங்களில் தோணக்கூடிய நிலையில் பொருள் மொத்தத்தையே 6. 4 போதும். 1 தாவரம்,
ரெண்டாவது சங்கமம். நம்ம சொன்னால் நிலையான பொருள், அசையா பொருள், அசையும் பொருள், அசையா பொருள். அப்போ எனவே 4, 8, 6. அப்போ புற்களம் என்பது அவங்களுக்கு உருமுறை பொருள் எல்லாமே புற்களம். உயர்தனையாக இருந்தாலும் சரி, அகனியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒன்றோடு சேரக்கூடியதுகளை புற்களம் என பெயர். இவற்றிற்கு நமக்கு அடுத்து காரணம் பரமாணுக்கள். தர்க்கமத்தை சேர்ந்தவர்களும் இவர்களும் அணுக்கொள்கை உடையவர்கள். இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அணுத்தான். அது அணுக்கள் பரமாணுக்கள், பெரிய அணுக்கள், அணுக்களால் சேர்ந்தது. உலகாயமும் உலகம் கடந்த ஆகாயம் என ஆகாயம் இருவகைப்படும். ஆகாயம் போதமாக இருக்குல்ல, ஆனால் ஆகாயம் உலகத்துக்கு மேலே ஒரு ஆகாயம், அந்த ஆகாயத்துக்கு மேலே ஒரு ஆகாயம் கற்பனை சொல்றான். உலகாயமும் உலகத்துக்கு கிடந்த அப்பால் இருக்கக்கூடிய ஆகாயம் இருவகைப்படும். உலகங்களுக்கு உட்படும் ஆகாயம் உலகாயம். உலகங்களுக்கு புறத்தே எல்லையின்றி உள்ளது உலகம் கடந்த ஆகாயம் உலக. அங்கதான் 60,000 இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆகாயத்தை பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆகாயம் உலகத்துக்கு ஒரு ஆகாயம் உண்டு, உலகத்தை கடந்து மேல் ஒரு ஆகாயம் உண்டு. அது யாருக்கு சொல்லாத ஒரு புதிய அவங்களுடைய கருத்து. அது அவருடைய கருத்து ஆயிடுச்சு. அடுத்து தன்மைக்கு போயிடும். தன்னும் துர்க்கலத்தின் வேறாய் நன்மையை பயப்பது, அதனும் தீமையை பயப்பது. இது மட்டும் இன்றைய சமண தத்துவத்தோடு சற்று மாறா இருக்குது. டாக்டர் ராதாகிருஷ்ணனாலோ அல்லது நம்ம லட்சுமணன் எழுதுவாரோ மேலைகள் நாடுகளுடைய தத்துவ கோட்பாடு பார்த்தீங்கன்னா சமண கோட்பாடில் தன்னம் என்பது இயக்கும் சக்தின்னு சொல்கிறாங்க. அவங்க தன்னம் என்பது இயக்கும் சக்தின்னு சொல்கிறாங்க. அதன்னம் என்பது இயக்கத்தை நிறுத்துவது. பிரேக் போட வச்சுட்டு எழுத முடியல, நாளைக்கு கோணி வந்து விட்டுக்கிட போகிறாங்கல்ல. அப்போ அது மாதிரி தன்னம் என்பது இயக்கும் ஆற்றல், அதன்னம் என்பது இயக்கும் ஆற்றல், தடுத்து நிறுத்து ஆற்றல் என்று சொல்லி தத்துவத்தை எல்லாம் எழுதுகிறாங்க. சிவஞானிகள் வேறு பொருள் எழுதுகிறாங்க. சமணத்தமத்தத்தில் எங்கே வந்தாலும் தன்னம் அதன்னம் என்பதற்கு இயக்கும் ஆற்றல் நிறுத்தும் ஆற்றல் என்று கொள்கிறார்கள். தன்னம் என்பது இயக்கும் ஆற்றல், அதன்னம் என்பது நிறுத்தும் ஆற்றல். இவர் வேறு பொருள் சொல்கிறார். தன்னும் புற்களத்தின் வேறாய் நன்மை பயப்பது. 6 விதமான பொருளானது புற்களம். ஒன்றா இருக்கு, வேறா இருக்கு. நன்மை பயப்பது. அதன்னம் என்பது வேறு, தன்மது வேறு மாறு. அதனை நம்ம விளக்கிறது அதன்னம். தர்மம் அதன்னம், அது தீமை பயப்பது. அசிய பதார்த்த வகை 4ம் இங்கனம் கண்டுகொள்க. இவ்வாறு வரும்போது பொருள் 4 ஆயிடுச்சா? புற்களம், ஆகாயம், தன்மம், அதன்னம். இந்த நாள் தான் மேல மொத்தம் 7 படிச்சு, அந்த 7 இல்லை. இப்போ 2வது அசீவம் 4 படிச்சோம்ல, மொத்தம் 7 வகை. 2வது பொருள் அசீவன். அசீவன் எத்தனை வகைப்படு? 4. அந்த 4 முடிஞ்சிருப்போம். 4ன்னா அசீவம் வருகின்ற 4 இருக்கிறார். துக்கலம், ஆகாயம், தன்னம், அதன்னம், அது முடிஞ்சது. இவ்வாறு 4 என்னென்னு கண்டுபிடிக்க. இவையெல்லாம் அத்திகாயம் என்று வாய்ப்பாடோடு கூட்டி சொல்லப்படும். அத்திகாயம் என்பது வடிவுடையது என்று பொருள். உள்ள வடிவோடு சேர்ந்தது. வடிவோடு சேர்ந்திருக்கும் எல்லா பொருளுமே அவர்களுக்கு அத்திகாயம். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உயிருமே அத்திகாயம். காலம் என்று ஒன்று மட்டும்தான் அத்திகாயம் அல்ல, அது அனத்திகாயம் என்று சொல்வார்கள் அவர்கள். வடிவுடைய எல்லா பொருளும், தெரியக்கூடிய எல்லா பொருளுமே அத்திகாயம் என்று வடிவுடையது, தெரியக்கூடியது, பார்க்கக்கூடியது. ஆனால் காலம் காண முடியாது. அதை பற்றி அனத்திகாயம் சொல்லுவாங்க. வேண்டியது எல்லாம் சொல்லுவோம். அத்திகாயம் காணக்கூடிய ஒரு பொருள். இவ்வாறு இந்த பொருளில் சீவன் அசீவன் 2 முடிஞ்சதுங்களா? சீவன் அசீவன். 3வது மேலே மேலே வளர்ந்து போவோம். 6வது படிக்கணும் முதல்ல. 3வது ஆச்சரியம். அது வாங்க. இனி ஆச்சரியமாவது பொறிவெளில் சேரல் கண்ண தொடர்ச்சி என்பார் உலர். அப்போ அதுக்கு பொறிவெளி செல்வது. நமக்கு தெரிஞ்ச மயங்கத்தில் வந்து மஞ்சளை செய்ய நம்ம ஐம்புலம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஐம்பது வேலைன்னு சொல்லுவோம். அத்தகைய பொறிவெளி சேரல் கண்ண தொடர்ச்சி. இப்போ 2ம் சேர்ந்தது. வினையினுடைய தொடர்ச்சியாக மீண்டும் 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 பிறை தொடர்கள் போல் வந்து கொண்டிருக்குது. அப்போ அந்த பிறையினுடைய தொடர்ச்சியும் அதோடு வேறு இன்னும் பொறிவெளியாக சொல்லி இந்த 2மா சேர்த்து ஆச்சரியம் என்று பெயர். அது 4வது போயிடுவோம். சமூகமாவது அங்கனம் செல்லாமல் தடுத்து, பொறிவெளி போகாமல் தடுத்து, முத்திக்கு காரணமாவது. முன்ன பொறிவெளி செல்வது தடுத்து முத்தி காரணமாக்குவது.
இது நிலத்தின் எறும்பு முதலில் சாவாது இருக்கும் வழியை நோக்கி மெல்ல மெல்ல இயங்குதல். அதனால போகும்போது இந்த மயில் தொகை கையிலே வச்சுட்டு இருப்பாங்க. போகும்போது எறும்பு குதிச்சுட்டா பாவமா, அதனால கூட்டிட்டு தான் போகணும். கையில் இப்போது தமிழை பார்த்தீங்கன்னா மயில் தொகை வச்சிருப்பாங்க. நம்ம தேவாரத்துக்கும் நிறைய வரும். மயில் தொகை கூட முக்கியமாக வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்காகனா அந்த நடந்து போகும்போது எறும்பு இருந்தால் அதுக்காக கூட்டிட்டு போகும். இரவு விளக்கு போடாமல் சாப்பிட மாட்டாங்க. அவங்க விளக்கு பூச்சியெல்லாம் வந்து விடும் என்பதுக்காக. அப்போ அதுக்காக அந்த எறும்பு முதலியன சாவாதவர்களை நோக்கி மெல்ல மெல்ல இயங்குவது. நடக்கிறது கூட வேகம் கிடையாது, மெதுவாக ஒதுக்க. இனியவை கூறல் எல்லாம் நியம உணர்வு. உணவு கட்டுப்பாட்டாக ஒரு காலையா மாலையா ஏதோ ஒரு நேரம். இப்போ அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கருணை உடையதாக இருப்பதனால உயிரினங்களுக்கு தீமை விடக்கூடாது என்பதற்காக இயக்கங்களை நிர்வாகம் செய்வது, யாரிடத்தும் இதையே கூறுவது, உணவு என்பது வரையறைக்குட்பட்ட உணவாக கொள்வது, வேறு உணவு இல்லாமல் இருப்பது, சமவரம் என்பது பொருள், சமம் என்பது மேற்கொள்வது என்பது, நிச்சலமாவது, சுடுபாறையில் கிடத்தல், ஆறனால் அப்படியே. அதனால பெரிய பழைய சமண பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதுக்கி செய்து வச்சுருப்பாங்க நிறைய ஊரில். எங்கெங்கெல்லாம் இந்த சமண புகை இருக்குதோ நம்ம பக்கத்தில் போன பொருள் இருக்குது. இது நமக்கு இது உடுமலைப்படை கொண்டு நம்ம முடிக்கல ஒரு அணை பெரிய இந்த ஈஸ்வரனுக்கு சமணேஸ்வரனுடைய திருமூர்த்தி மலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை புகை இருக்குது. மலை புகை நிறைய பேர் படுக்கை செய்து வச்சுருப்பாங்க. அதில் படுத்துக்கிறது இந்த சுடுபாரிலே போய் படுத்துக்கொள்வது உடம்பு வருத்தல் இடம் கிடையாது. சுடுபாரில் கிடத்தல் தலைமையை பறித்து முக்கியவங்களுக்கு ஒன்று தானாகவே பிடித்து கொள்வதன் பெயர் பறித்தல் முதலிய தவம். இப்போ தவம்னா சுடுபாடு என்ன சுட்டாலும் சரி கொடி கிடத்துறவங்க இது ரொம்ப தானாக மக்களை வைத்து பிடிக்க செய்வது, இது ஒரு தவம். இது நிச்சயம். மந்தமாவது, மந்தம் நல்லா இருக்காத வேலையாக இருக்கு. ஒரு பெரிய இரும்பாலான ஒரு பெரிய குடுவை, அதுக்குள்ள சுரையாலான ஒரு குளம், சுரையானவர்கள் தனி நினைச்சு இரும்பு குளத்தில் போடுறது, அது மூடிடுறது, தனிக்குள்ள கூட கீழே போயிடும். ஒரு இரும்பாலான ஒரு பெரிய பானை மாறி அதுக்குள்ள சுரையாலான உள்ள போடுறது, அதை தனியாக போயிடுது. தனிக்குள்ள போட்டீங்கன்னா கீழே போகணும். அது மாதிரி நாம் செய்யக்கூடிய வினையினால் நாம் கீழே போகணும். அந்த இரும்பாலான அந்த மேலே போடுறது உடைச்சிட்டு வச்சுங்க, சுரக்கூட என்ன மேலே வந்துடும். இரும்பாலான பெரிய போல அதுக்குள்ள சுரையாலான போடுறோம், அது கூட தானே உள்ள போகும். இரும்பாலான உடைச்சிட்டா தானே உடைஞ்சு ஒரு ஒரு ஆங்கில மொழி பழமொழி நம்ம அலெக்சாண்டர் போய் சொல்லுவாங்க, கட்டு கோல்டு நாட்டு யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அலெக்சாண்டர் போய் சொல்லும்போது கட்டு கோல்டு நாட்டுக்கு டிராவல் பண்ண வேண்டிய அப்படின்னா பழமொழி. யார் பெரிய இந்த கம்பினாலான ஒரு பெரிய பொருளை யாரெல்லாம் விரிக்கிறாங்களோ பெரிய ஆள் சொன்னாங்க, யாருமே விரிக்க முடியலையாமா. அலெக்சாண்டர் கொடுத்து கொடுத்தாங்களாமா, வால் ரெண்டா வெட்டினாரா, தானே தெரிஞ்சது விரி வந்துச்சு. ஆனால் தீர்க்க முடியாத ஒரு தீர்த்தா ஆங்கில பழமொழி கட்டு கோல்டு நாட்டு ஒரு ப்ராவர்ட் பண்ணுண்டு ஒரு பெரிய அந்த ஒன்றா இருக்கிறது அப்படியே வெட்டி எடுக்கிற பொருள். அங்கே நமக்கு அதே மாதிரி இந்தியன் எடுத்து பெரிய இரும்பாலான ஒரு பெரிய குடம், அது யார் பண்ண முடியாது, கீழே போயிட்டே இருக்கு. அதை உடச்சி எடுத்தா சுரப்புறம் மேலே வந்துடும், அதை வச்சு படிப்போம் கீழே. இரும்பு குடம்பை, குடம்பை கூடு, குடம்பை இருக்கு கூடு, குடம்பை என்பதுக்கு குடம்பை தனித்துளி முப்பரங்கத்து உடம்பு கூடு முடிச்சுல எல்லா கூடாதும் குடம்பை எல்லாம் தான் தெரியும். குடம்பை தகர்த்த இரும்பு குடம்பை தன்னகப்பட்ட சுரைப்பழத்தை, சொர நல்லா காய்ச்சது நல்லா இருக்குது. அது இரும்பு குடத்துக்குள்ள அகப்பட்ட சுரைப்பழத்தை நீர்நிலையில் கீழ் செலுத்துமாறு போல சுரை தானே மேலே முகக்க, ஆனால் அது இரும்பு குடத்துக்கு போனாலும் அது கீழே போயிடும். சீவனுடைய சுதந்திரத்தை அடக்கி நம்ம செய்கின்ற வினையோ ஐப்பதனால் வரலாம் நம்ம சுதந்திரத்தை எல்லாம் அடக்கி பிறவியில் சுழல்விக்கும். அதற்கு போன பிறப்பு இந்த பிறப்பு, போன பிறப்பு இந்த பிறப்பு, அது மேலே சுழன்று கொண்டே இருக்கும். சுழல் வைக்கும் மோக முதலில் என் குணங்கள் மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, மேலே மோகம் வச்சு ஒரு இடத்துல இப்போதான் மரியாதை பண்ணேன், நான் வரும்போது சொல்லணும்னு சொன்னேன். மேலே மோகம் முதலினான் ஒரு மேலே பிடிக்கும் நீங்கினவன் முதல்ல பந்தம் படிச்சோம்ல, சீவன் அசீவன் ஆச்சரியம் முதல் பத்தி படிச்சு பாருங்க, வந்துட்டு பாருங்க. அனாதை சித்தன் அறிவு கடவுள்
முத்தன் மோகமுதலிய பந்தத்தின் நீங்கியவன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று சொல்லுவோம். மோகம் ஒன்று இங்கே இருக்காது. 2 அந்தராயம். மோகம் எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். 2 அந்தராயம். அது மனக்கவலை உட்கவலை என்று பெயர். அந்தரன்னு உள்ள எங்களுக்கு தெரியும். 2வது அந்தராயம் இருக்கிறது. முதலே 8 போட்டுருக்காங்களா? 8 ஒரு விளக்கில் போட்டுருக்கான்னு பார்த்தீங்க. இல்லைன்னா பார்த்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. மோகம், அந்தராயம், சோத்திரம், நாமம், ஆயுஷ்யம், வேதனையும், தரிசனாவரணையும், ஞானாவரணையும். 8 அவங்களுக்கு பெயர். மோகம் 8 பேர் இல்லை இருக்குதா? இருக்குது. சரி பார்த்துக்க. மோகம் தெரியும். அந்தராயம்னா உட்கவலையும் பொருள். அந்தரன்னு உள்ளேயும் பொருள். ஆயம்னா கவலை. மனதுக்குள்ளே பார்த்தால் இருப்பாது போய் உட்கவலை. அந்தராயம் அந்தரன்னு சொல்லி உள்ளேயும் பொருள். அந்த கணக்கு தெரியும். கோத்திரம் அவங்க ஒரு கோத்திரமுடையவராக இருப்பது. நாமும் தனக்கு என்றொரு பெயர் கொண்டு வாழ்வது. ஆயுஷியம் வாழ்கின்ற வாட்கள். வேதனையும் வேதனை நியமம். வேதனையும் வேதனையும் வேதனை நியமம். வேதனை கவலை. கவலையே கூட இருக்கிறது பேர் வேதனை நியமம். இன்னும் சொன்ன உட்கவலை. வேதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வேதனை நியமம் வேதனை நியமத்து பெயர். தரிசனாவரணையும் ஞானாவரணையும் 2 மட்டும். ஆவரணையம்னா மரத்தினுடைய பொருள். ஆவரணம் என்று சொல்லுக்கு மறைத்தல் என்று பெயர். நம்ம கோயில் பிரகாரமாக இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம தமிழ்லையும் ஆவரணம் என்றே பெயர். ஆவரணம் சொல்லுக்கு மறைப்புன்னு பெயர். 7 பிரகாரம் 5 பிரகாரம் 3 பிரகாரம் சொல்லுவோம்ல. இப்போ ஆவரணம் மறைப்பு என்று பொருள். இங்கேயும் ஞானத்து மறைப்பு ஞானாவரணம். சரி புரிஞ்சாங்க. காட்சி மறைப்பது தரிசனாவரணம். தரிசனம் காட்சி தானே. தரிசனம் தரிசனம் ஆவரணையும் தரிசாவரணையும். காணுகின்ற காட்சியை மறைப்பது தரிசனாவரணம் என்று பெயர். நமக்கு இருக்கக்கூடிய அறிவை மறைப்பது ஞானாவரணம். நமக்கு ஆணவம் ஞானாவரணம் தானே. அஞ்ஞானம் காட்டு ஆணவம் தானே. நமக்கு சொல்லுங்க அஞ்ஞானம் காட்டு ஆணவம் ஞானாவரணமே தான் நமக்கு. இந்த 8 இவ்வாறு சொல்லுவார்கள். இவ்வாறு மோகம் முதலிய எண்குணங்களுமா இந்த 8 குணங்களால் நமக்கு இருப்பு குழம்பம் சொறையை உள்ளே இழுத்து கொண்டு போவதனால இந்த 8 நம்ம இழுத்துட்டே போய் பிறவிங்கிற கடலையே உள்ளதல்லே மேலே மேலே வராமல் இருக்கு. கிடையே மூழ்கி கொண்டிருப்போம். அடுத்து வீடாவது இரும்பு குடம்பை தகர்த்த வழி. இரும்பு குடம்பை அப்படியே உடைச்சி எடுத்துட்டான். தகர்த்தல் உடைப்பது. கட்டி போல நாட்டு தகர்த்தணும். அது மாதிரி தகர்த்த வழி. சுரைப்புடம் மேலிடுமாறு போல. சுரை தானாகவே வேலை வந்து சீவன் மோகமுறையத்தை நீங்கி மோகமுறையை கூடி பற்றுக்களில் நீங்கி சுதந்திரம் பெற்று. முன்ன சுதந்திரம் இல்லை. அவை சொன்னபடி இருந்தான். பரதந்தமாக இருந்தான். உலகம் கடந்து எல்லையின்றி உள்ளதாகி ஆகாயத்தின் உலகாயதும் உலகத்துக்கு மேலே ஒரு ஆகாயம் படிக்கும் அல்லவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய 8 விதமான பந்தங்களை விட்டு நீங்கியவன் இந்த மேலுக்குரிய ஆகாயத்தை கடந்து உலகத்தெல்லாம் கடந்து மேலாகாயம் எல்லையின்றி உள்ளதாக ஆகாயத்தை மேல் நோக்கி சேரல். மேல் எல்லைக்கண் இருத்தல் புத்தி. எனவே இது எல்லாம் விட்டு போட்டு மேலே எல்லாமே வேற ஒன்றுடைய நமக்கு சொன்னால் ஆதாரத்தால் நிராதாரத்தை முத்தி விட நமக்கு ஆதாரத்தால நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்கின்ற தீவிரம் திருவதி இருக்குல்ல. ஆதாரம் நிராதாரம் இதை கடந்து மேல போன ஒண்ணுமில்லாது இல்லைங்களா? அது இன்னமும் நம்ம நல்லா சொன்னோம்னா சூனியம் சொல்லுங்க. நாமே பாடுன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சொல்லும்போது ஒண்ணுமில்லாத பேர் பாடு. அது மாதிரி ஒண்ணுமில்லாத கடைசி போகுது வீடு. இந்த கதையை அவங்க அடிக்க சொல்லலாம். இருப்பு கூட போய் உடைப்பது. அதனால உணவு வந்தது. இது தெரியப்பட்டு 7 சீவன் அசீவன் ஆத்திரமும் சங்கடம் திருத்திரம் பந்தம் வீடு 7 தானே. 7 செய்ய போச்சு. இவ்7 வகை பதார்த்தங்களும் 7 வகையான அநேகாந்தவாதம். அநேகம் அந்தம் வாதம். அநேகந்தவாதம் பலவிதமான முடிவுடையது. அநேகம் பல. அதனால நமக்கு ஒரு முடிவில் அவங்க பலவிதமாக 7ஆக போடுறாங்க. அநாகாந்தவாதத்தால் கூறப்படும். அதனால பேர் அநாகாந்தவாதி என்று பெயர். அநேகம் அந்தம் அது பேர் அநாகாந்தவாதத்து பெயர். அதாவது அடுத்ததான் வேடிக்கையானது. உடம்பெடுத்திற்கு முன்
உடம்பு ஒன்று வருது, வந்தால் தான் கொடுக்கவன். அதுக்கு முன் சீவன் உண்டோ ஒரு கேள்வி. சீவன் அசீவன் தான் படிச்சோம்ல, அதுதான் சீவன் படித்தோம். உயிர் இருக்கிறது சீவன் தானே. இந்த உடம்புன்னு ஒன்று வருது, உடம்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த சீவன் உண்டா இல்லையா ஒரு கேள்வி. இல்லையோ என் வினாய வழி. ஒன்று உண்டா, 2 இல்லையா, 3 உண்டும் இல்லையுமா, 4 சொல்லணாததாம், 5 உண்டுமா சொல்லணாததுமா, 6 இல்லையுமா சொல்லணாததுமா, 7 உண்டும் இல்லையுமா சொல்லணாததுமா. இது அவருடைய கொள்கை. ஏன் இப்படி சொல்றாங்க நமக்கு வேடிக்கையா இருக்கு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் கிடைக்கிறான். யாரா என்ன சொல்றாங்க அத்தனை இதுக்குள்ள அப்படிங்கிறத போய் சப்தமங்க வாங்க பேர் 7 விதமாகவே சொல்வது என்று சொல்லி ஏன் அவங்க என்ன சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் 7 பொருளும் அடங்கிடும். இல்லைன்னு சொன்னாலும் சரி, உண்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லையும் உண்டுமான்னு சொன்னாலும் சரி. இங்க இன்னொரு சொல்லு, ஆம் என்பது நாம சொன்ன மாதிரி எஸ் என்று பொருள் இல்லை. எஸ் நம்ம சொல்றது இல்லைங்களா, ஆம் ஆமா சொல்லணும்ல, அதுவரை ஒரு கீழே தான் கீழே. ஆம் என்பது ஈட்டு சட்டன்னு பொருட்டு கீழே இருக்குங்களா, கொஞ்சம் அவ்வளவு பொருள். ஆகும் என்பதற்கு எஸ் நோங்கிற பொருள் இல்லை, இது கொஞ்சம் ஆகும்னா கொஞ்சம் ஆகும். இலங்கையில் சொல்லி இன்னைக்கு இருக்குது ஆம் ஓம் பார்க்கணும். கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா ஆம் என்பதை ஓம் ஓம். இலங்கையில் ஆம் சொல்ல மாட்டாங்க, ஓம்லாம் சொல்லுவாங்க. மாமதான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஓம் ஓம் சொல்லி வளர்த்துருக்கு. இன்னைக்கு சிறிது சிறிது வாம் என்பது சிறிது என்று பொருள். 7 வகையாக இருத்தல் வினாவையெல்லாம் இவ்வாறு இருக்கப்படும். உலகத்திற்குள் எல்லா பொருளும் 7 வகையில் அடங்கி போகும். அப்போ சொல்லுணாது என்பது உள்ளதும் இல்லதும் அல்லாதும் என்னும் பொருட்டு என்பது. இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னால் உள்ளதுன்னு சொல்றதா இல்லதுன்னு சொல்றதா 2 அல்லாத சொல்றதா சொல்ல முடியாது. எனவே உள்ளதும் இல்லதும் உள்ளதல்லதும் 2 அல்லதுன்னா 4 பாகு 4 சேர்த்துக்கலாம். 2 அல்லதுன்னு பொருட்டாகிய சொல்லுணாது என்பதோடு உள்ளதும் இல்லதும் உள்ளதும் 3 சேர்த்துக்கலாம். ஆக 3 7. இவ்வாறு சொல்வதற்கு காரணம், அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எல்லாவற்றையும் அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 7 போய் சப்தமுங்கவாதம் என்று பெயர். 7 பாகுபாடு, வந்தோம்னா கூறுபாடு, 7 கூறுபாடு. எனவே சமணத்தில் மிக சிறந்த கொள்கை சப்தமங்கி சந்த பகுதி அநேகாந்தவாதிகள் வரும். நம் முறையில் சாஸ்திரம் படிக்கும்போது அநேகாந்தவாதம் வரும். பொருள் பல, கிட்டத்தட்ட 7 பல என்று பொருள் இல்லை, 7 தான் இல்லை. அதனால் நம் முறையிலேயே சாஸ்திரத்தின அநேகாந்தவாதம் சொன்னால் 7 விதமான கொள்கையுடையவர்கள். கொள்கை 7 பேர், சப்தமங்கி 7 பேர் பழக்கூடாது. 7 விதமாக சீவன் அசீவன் சொல்வது 7. இப்ப சொல்வது உண்டுமாம் இல்லையுமாம் உண்டுமில்லையுமாம் சப்தமங்கி 7 விதமான கூறுபாட்டை உடையது என்று பொருள். பொருள் இயல்பு இவ்வெழுவகையில் ஒன்றாக சொல்லவும் படாது. என உலகத்திற்குரிய எல்லாவற்றையும் சேர்த்தா ஒன்றும் 7 சேரு சேராது. அவருடைய எண்ணம் உலக கொள்கையெல்லாம் நமக்குள் அடக்க வேண்டும் என்று நினைத்தால் வேளாக சொன்னார். எழுதுறார், எல்லா கொள்கை இதுக்கு ஒரு காலத்தில் அடங்கி இருந்தது, அது உயர்ந்த எண்ணமாக இருந்தது. ஆயினால் அவர் 7வது சொன்னார்கள், 1 2 சேர்ந்து சேராது என்பது கருத்தாகலின் ஒன்றாம் அமையும் அறிக. எனவே அவை ஒன்றொன்று மாறுபாடுடையதாக இருக்கு. இவ்வெழுவகையுள் ஒவ்வொன்றே பற்றி கூறும் ஏனை சமயத்தார் வந்த ஒரே ஒரு பொருளை உண்டு. ஒரு பொருளுமே இல்லை, சூனியம் படிச்சு வந்தோம்ல. ஏகாமது ஒரே பொருளுங்கிறார், இன்னொருத்தர் சூனியம் ஒண்ணுமே இல்லைங்கிறார். அப்புறம் ஒரு பொருள் தோன்றி அழிவுன்னு சொல்றான். உலகத்திற்குரிய எல்லாமே இவ்வெழுவகையில் ஒவ்வொன்று பற்றிய கூறும் ஏனை சமைத்தார் கோட்பாடெல்லாம், கோட்பாடு கொள்கை உள்ளடக்கி நிற்றலில் உலகத்தில் எந்த சமயத்தில் எந்த தத்துவத்தை எந்த பிளாசம் சொல்றாங்க அத்தனை உள்ளடக்கி நிற்றலில் இங்கனம் அநேகாந்தவாதம் கூறும் சமயமே மேற்பட்ட சமயம். இதுக்கு மேல் ஒன்றும் கிடையவே கிடையாது. இதுல எல்லாமே ஏதோ ஒரு வந்து அடங்கிவிடும். உண்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஒரு 2 தான் சொன்னாலும் சரி, 3 தான் சொன்னாலும் சரி, அது வேற மாறுபட்டு சொன்னாலும் சரி, மாறாக இருந்து சொன்னாலும் சரி, அது பின்னாடி வாதம் வரும்போது வரும். ஆரம்பவாதம், பரிணாமவாதம், விவசாயவாதம் பின்னாடி வரப்போகுது. எது சொன்னாலும் சரி ஏதோ ஒரு அடங்கிடும். இவ்வாறு அடங்கி இருப்பதனால எல்லா கொள்கையும் தன்பால் அடக்கிக் கொள்வதனால மேம்பட்ட சமயம் என்பது அவர் கருத்து. 6 விதம். இவ்வாறு
அருகனை அடிப்படையாக சொல்லணும்னா ஆறுகளும் உருவாக முடிஞ்சது. அப்போ நம்ம சொன்னதில் உலோகாயம் முடிஞ்சது, 4 விதமான பௌத்தம் முடிஞ்சது, அடுத்து 6 விதமாகி சமணம் முடிஞ்சது. அப்போ புறப்பொருத்தமையும் 6 ஆயிட்டா அதுதானே. அது இன்னொரு தூங்குறார் இவருள் உலோகாயுத காட்சிவாதி. இதை நேராக காணணும். பிரத்யட்சமா இல்லைன்னு நாம் காண முடியாது. கண்ணால் காண்பது உண்மை, பாய்க்கிறது நம்ப முடியாது. இன்னும் காட்சிவாதி எனவும் பௌத்தன் கணவங்கிவாதி. சரிதானே. கணந்தோறும் 6 எனவும் 6 கதன் அநேகாந்தவாதி பலவிதமான முடிவை உள்ளவன் எனவும் பௌத்தருள் மாத்திமலன் முதல்ல தான் படித்தோம். முதல் பௌத்தவன் தானே. பௌத்த 4 உலகம் தானே. சூனிவாதி படித்தது ஒன்றுதான் பேர் சூனிவாதி எனவும் யோகாச்சாரன் 4 பேர் பௌத்தன் தான். யோகாச்சாரம் தானே. அவனுக்கு பேர் விஞ்ஞானவாதி என்றும். விஞ்ஞானம் அறிவியல் இல்லை, ஞானமே எல்லாம் பொருள் என்பதனவும் ஏனை இருவரும் நீ பாக்கி சமுதாயத்துக்கு வழிபாடுனா பௌத்த மொத்தம் 4 தானே. 4 மாத்தியம் வந்துட்டா யோகசாரம் வந்துட்டா இனி எஞ்சியது சமுதாயத்துக்கு வழிபாடு. ஏனை இருவரும் சமுதாயவாதி. அவங்க பெயர் சமுதாயவாதி. 2 மணிக்கு வரும் சமுதாயங்கள் உலகமெல்லாம் வரும். இதெல்லாம் அவங்க சேர்ந்த பொருள். பொதுவாக சொன்னால் சமனுக்கு அவங்களுக்கு பெயர் சப்த அநேகாந்தவாதியின் பெயர். பொதுவாக பௌத்தர் சொன்னால் கணபவாதியின் பெயர். பொதுவாக கணபவாதியின் பெயர். ஆனால் அது கூட பிரித்து போன சொன்னால் சூனியவாதி, விஞ்ஞானவாதி அல்லது யோகசாமி சமுதாயவாதி. அவனுக்கு சமுதாயவாதி என்ற பெயர். இவ்வாறு புறப்புற சமயம் 6 கண்டுகொள்கா போடுவார். புறப்புற சமயம் முடிஞ்சது. அடுத்து புறச்சமயங்கள் 6 ஏற்கனவே படித்தோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். தர்க்கம். தர்க்கம் என்று தனியாக ஒரு சமயம் இல்லை. அதில் வைசேரியம் நியாயம் 2 ஒன்றா சேர்த்து தர்க்கம் கொண்டு வர்றாரு. வைசேரியம் என்று ஒன்று நீங்கள் இந்தியன் கிளாஸில் பார்த்தாலும் சரி, கீழே அக்கம் எழுதி இந்தியன் சரி, மேலே தர்க்கம் படித்தாரு. தர்க்கம் தனியாக இருக்காது. ஒன்று வைசேடியமாக இருக்கு, அது நியாயமாக இருக்கு. 2 ஒரே தன்மையுடையதான் ஆக்கிட்டார். ஏன்னா 2 பேருக்கு மிக முக்கிய தர்க்கத்தை அடிப்படை லாஜிக் சொல்றாங்க. டாக்குமெண்டேஷன் லாஜிக் எல்லாம் லாஜிக் மூலம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு லாஜிக்னே தனி ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். கல்லூரியில் லாஜிக் தனியாக ஒரு பாடம். அப்படி இந்த மெத்தடுக்கு அடிப்படை 2 சமயத்தாரும் இதில் வரப்போகுது. புறச்சமயம் மாறல் தர்க்கமாவது வைசேடிகமும் நையாயிகமும் 2 வகைப்படும். வைசேடியம் கணாதன முனிவர் என்று ஒருவர். கணாதன முனிவர் அவர் வேண்டி நூல்கள் எழுதியவர். அவர்கள் பொருள் 7 சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்குன்னு சொல்லி. அடுத்து நியாயர் அக்கபாதர் என்று ஒருவர். அக்கபாதர் அவர் நூல் எழுதினார். அதுதான் நியாயம் என்ற பெயர். இப்போ கணாதனார் எழுதப்பட்ட வைசேடிகமும் அக்கபாதர் எழுதப்பட்ட அக்கபாதர் நூல் எழுதினார். அவரால் நூல் எழுதப்பட்ட நெய்யாயம் 2 செய்து தர்க்கம் என்ற பெயர். அவற்றுள் வைசேடியின் நூலில் நூல் செய்தது யாரு? கணாதனன். அந்த நூலில் கூறும் பொருள்கள் 1 திரவியம், 2 குணம், 3 தொழில், 4 சாதி, 5 விசேடம், 6 சமபாயம், 7 இன்மை. 7 பிரிக்கிறாங்க. விளக்கத்தினே வரப்போகுது. அவங்க பொருள் 7ன்னு சொல்லுவாங்க. இந்த நையாயிரம் பின்னாடி வரும்போது பொருள் அதிகமாக சொல்லுவாங்க. அவங்க பின்ன கடைசியில் அக்கவாதம் இருக்கு பாருங்க. நெய்யாயிரமாவது ஆரம்பிக்கும். 5 பத்தி பார்த்தீங்கன்னா 5 பத்தி தொழிலாவன, சாதியாவன, விசேடமாவன, சமம் இந்தியெல்லாம் சொல்லிட்டு இங்கே 7 வகை பொருள்கள் சிறப்பின்னு சொல்லியாச்சுன்னு அந்த படுத்து அடுத்து இருக்கு. இனி நையாயிரமாவது வைசேடி நூல் கூறியவற்றை சிறுவான வேறுபடுத்து பிரமாணம் திறமை 16 வகையாக இருந்ததா இது அவ்வளோ வேண்டியது. அது நூல் செய்து அக்கவாதம் இருப்பார். நூல் செய்து அக்கவாதம். அவங்க 16 வகை, இவங்க 7 வகை. வைசேடு பொருள் 7, நெய்யாயிர பொருள் படிச்சோம். படிப்போம். அவற்றின் திறவையும் என்ன?
1 திரவியம், 2 குணம், 3 தொழில், 4 சாதி, 5 விசேடம், 6 சமவாயம், 7 இன்மை. சமவாய சம்பந்தம் தட்டு நமக்கு வரும். நமது சமவாய சம்பந்தம் இன்மை என்றும் வரும். அவர்கள் இவ்வாறு சொல்லும்போது அந்த சொல்ல ஒன்று சேர்த்து இவ்வாறு வரும். திரவியம் பொருள், திரவியம் பொருள் வேறும் கிடையாது. பேச்சு வழக்குறதுல திரவியம் என்று பொருள் பேர் வச்சுக்கோங்க. திரவியம் பேர் வச்சுக்கோங்க. திரவியம் பேர் வச்சுக்கோங்க. நம்ம மாவட்டத்தில் ஒரு திரவியம் பொருள் திரவியம் பேர் வச்சுக்கோங்க. ஒரு ஏற்கனவே திரவியம் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? நம்ம மாவட்ட திரவியம் நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம், காலம், திசை, ஆன்மா, மனம் என்ப 9 வகைப்படும். 7 அது ஒன்று திரவியம். அந்த திரவியம் எத்தனை வகை பாருங்க. நிலம், நீர், தீ, வழி. இது யாரு விடுறதில்ல, அடிப்படை இதுதானே, ஃபண்டமெண்டல் இதுதான். 5 தான் போதும். ஆகாயம், அப்புறம் காலம், திசை 8 என்று சொல்லுவார்கள், 16 என்று சொல்லுவார்கள், 10 என்று சொல்லுவார்கள், 4 என்று சொல்லுவார்கள். வெளியே என்று சொல்லுவார்கள். திசை 4 என்று சொல்லுவார்கள், 8 என்று சொல்லுவார்கள், 10 என்று சொல்லுவார்கள், 16 என்று சொல்லுவார்கள். இதுதான் ராஜ்யம் நல்லா இருக்கு. 4 உண்மை போனதுக்கு மேலே சேர்த்தா 8, மேலே ஒன்று சேர்த்தா 10. நமக்கு அந்த மாதிரி கொண்டு 10 திசை வருவது உண்டு. நமக்கு திசை மட்டும் வச்சுக்கோம். திசை அது என்ன பண்ணி நம்ம அது ஒன்று ஒன்றுக்கு மேற்கு மற்றொன்று கிழக்காகும்பா. ஒன்றுக்கு மேற்கு மற்றொன்றுக்கு இப்போ நமக்கு மேற்கு இந்த வறண்ட பாதை பந்தபமான எதிராக கிழக்கு. இப்போ ஆர்எஸ்புரத்துக்கு செட்டிவேர் மேற்கு, செல்வத்துக்கு கோணம் எதிராக கிழக்காகுது. இப்போ நமக்கு கோணையம் கோயில் தெற்கு. இப்படி இருந்து பார்த்தா என்ன ஆகுது? வடக்கு. இதனால அது வெளியே இருக்கு. ஒன்றுக்கு தெற்கு ஒன்றுக்கு தெற்கு மற்றொன்றுக்கு வடக்காக போகலாம். அது மாதிரி சொல்லுங்க. நல்லா சிந்திச்சு ஒன்று வேணும் கிடையாது. சிந்திச்சு பார்த்துட்டு அது மாதிரி திசை மட்டும் வச்சுக்கோம். திசை ஆன்மா வளர்க்க வேண்டாம். மனம் நம்ம அந்த கடன் 4ன்னு சொல்லுவோம். மனம் மட்டும் சொல்லுவாங்க. நமக்கு அந்த கடன் மனம் மட்டும் வச்சு ஆந்தாப்புல மனம் மட்டும். ஏன்னா 9 வகைப்படும். அவற்றுள் இவனுக்கு விளக்கம். நிலம் முதலிய 4ம் நிலம், நீர், தீ, வழியா அதுதான். நிலம் முதலிய 4ம் அனைத்து பொருள்கள், நிலையில்லாத பொருள். இது இன்னைக்கு நில திணையெல்லாம் காணாம போட்டு நீர் மாறுது, தீ மாறுது, வழி மாறுது, அனைத்து பொருள். அவற்றின் காரணமாகிய 4 வகை பரமாணுக்கள். சமணமானுக்கள் சொன்னாங்க, உண்டு கண்டு சொல்றாங்க. எனவே இந்த அமைப்புகளில் நல்ல கொள்கை. உலகப்பொருள் எல்லாமே சிறு சிறு அணை சேர்ந்த பல. நமக்கு இன்னும் படிய அந்த பகுதி இன்னும் படிக்க போகிற அடுத்த பகுதி படிக்க கொடுத்துருக்கோம். சிறு இன்னும் பின்ன வரைக்கும் பார்த்துக்கொள்ளும். சிறு சிறு பொருளாக சேர்ந்து ஒன்றோடு சேர்ந்து அணுக்களாகும். அடுத்த வருஷம் சவுந்தராத்திரையும் வழிபாடுகள் சமணம் தாரிக்கு பாரம் மீமாசம் தலை போட்டிருக்கேன். மீமாசம் தலைக்கு இருக்குல்ல, அந்த மீமாசம் மேலே ஒரு 2 பத்திக்கு மேலே வாங்க. கார்த்திகையும் சவுந்தராத்திரையும் வழிபாடுகளும் நில அணு, நீரணு, தீயணு, வழியணு என பரமாணுக்கள் 4 வகைப்படும். ஒவ்வொன்றையும் அணு தனித்தது. நீரணு இருக்குது, நிலத்தில் நிலவணு இருக்குது. ஒவ்வொன்றை சேர்ந்து அவையில் ஒன்றாவது சேர்ந்து இருப்பதனால் அவற்றுக்கு சேருவதுன்னு அது எப்படின்னு கண்டு தெரிய வரும். எனவே அணுக்குழுவுடைய 2 பேர் வைசேரிகளும் சமணர்களும் அணுக்குழுவில் அடிப்படையாக கொண்டவர்கள். அவர் சொல்லும்போது அணுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. 4 வகை பரமாணுக்களும் 4 வகை பரமாணுக்கள் பற்றி இருக்கும். நில அணு, நீரணு, தீயணு, காற்றணு என்ற பரமாணுக்களும் ஆகாயம் முதலில் 5 நித்த பொருள். ஆகாயம் முதலில் நித்தமான பொருள். நிலநீத்தி காற்று ஆகாயம் நித்தமில்லாத பொருள். ஆகாயம் மாதிரி எதுவும் மாறுவது கிடையாது. ஆகாயம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆகாயம் இல்லை, எம்டிபிஎஸ் அவ்வளோதான், வெற்றிடம் தானே. மேலே இருக்கிறதுனால அழியாதுன்னு நினைக்கிற வேணும் கிடையாது. அப்போ அந்த ஆகாயம் 5 நித்த பொருள். ஆகாயம், காலம், திசை, ஆன்மா, மனம் இவை நித்தமான பொருள். ஆன்மா அழியாதுங்கிற பொழுது அவங்க இருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம கொள்கையே தானே. ஆன்மா தினைக்கு
அழிவு கிடையாது, காலத்துக்கு அழிவு கிடையாது. மனம் இது கொஞ்சம் தகராறான, அது அந்த கரணங்களோடு சேர்ந்து இருக்கும்போது மனம் இருக்கு, மனம் போய்விடு. நம்ம புத்தி தத்துவங்களுக்கு இருக்கு. நாம சொல்றது ஒரு ஊர் வேற மாதிரி வருமாருங்க. மனம் மட்டும் இருக்குன்னு சொல்றா, நம்ம உடனே ஒரு உயிர் உடம்பு விட்டு நீங்கன்னா மனம் இங்க இருக்க கேள்வி கேட்போம். உடம்பு விட்டு உயிர் போயிடுச்சுன்னா மனம் இருக்காதுல்லவா? மனம் இருக்க முடியாதுல்ல. நிலையான பொருள் மனம் நிலையான பொருள் பாருங்க, இருக்கக்கூடியது. இந்த 5 நிலையான பொருள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல்ல 4 நிலநீர் தீ வழி என்ற 4 நிலை இல்லாத பொருள். அடுத்து ஆகாயம், காலம், திசை, ஆன்மா, மனம் என்ற 5 நிலையான பொருள். நம்ம சரி ஆகாயம் நிலைன்னு சொல்லலாம், காலம் எனக்கு இருக்குது, திசை எனக்கு இருக்குன்னு சொல்லலாம், ஆன்மா எனக்கு இருக்குதான், மனம் எப்படி இருக்கு நமக்கு சந்தேகம் வரும். இப்போ நம்ம ஒரு இடம் போன சிற்றுக்கு தெரியும். நாம் என்ன சொல்றோம், இந்த உடம்பு விட்டு உயிர் போய்விட்டா உயிரில் இருக்கக்கூடிய வினை கோட்பாடெல்லாம் புத்திதத்துவம் பட்டுக்கூடா இருக்குன்னு நாம சொல்லுவோம். புத்திதத்துவம் எனக்கு அணியாதவா, ஏன் அணியது? சூக்மதேவாவுக்கு போகிறோம், அது ஏன் அழியதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? உடம்பு விட்டு போயிட்டு அதுக்கு என்ன சூக்மதேகம். சூக்மதேகம் அடுத்த ஊழிக்காலம் வரையோ புத்தி போகும் முறை நமக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி ஆன்மா அழியாதது. ஆன்மா உடம்பு எடுத்து இன்னொரு உடம்போடு போனால் மனம் அந்த உயிரோடையே போய் கொண்டிருக்க முழுக்க. அதனால் மன நிலையானதுன்னு சொல்லுவான். அதனால் மனமொழி அவை நிலையானது. ஆகாயம், காலம், திசை மூன்றும் ஒரோ ஒன்றேயாய் வியாகரமாய் உள்ளன. அப்போ அவை ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒரே ஆகாயம்தான், ஒரே காலம்தான். ஆன்மா அது மாதிரி ஒன்றும் எல்லாம் மறந்தாதீங்க. ஆன்மா பலதானே, ஆன்மா ஒன்றுன்னு சொல்லலையே, ஆன்மா பல. ஏகான்மாதி போயிட்டீங்கன்னா ஆன்மா ஒன்று. இப்போ உங்களுக்கு அந்த ஆன்மா நேர் மாறு. இவற்றுள் மேல சொன்னவற்றில் ஆகாயம், காலம், திசை மூன்றும் ஒரோ ஒன்றாய் வியாயமாக உள்ளன. ஒன்றுதான் ஆகாயமா இருக்குது, காலமா இருக்குது, திசையா இருக்குன்னு அருமையான நீங்க பாருங்க. திசைன்னா 4ன்னு சொல்றீங்களோ 8ன்னு சொல்றீங்க, 1 சொல்றீங்களே, சந்தேகம் இல்லை. ஐயோ ஒரே திசை தான். அந்த பக்கம் போனே தெற்காகுது, இந்த பக்கம் போனா வடக்காகுது, இந்த பக்கம் போனா திசை. நமக்கு திசை 4, 8, 8, 8, 10 சொல்றோம். திசைன்னு ஒண்ணுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய. அவன் ஆட்சி நல்லா இருக்கு. திசைன்னு எப்படி ஒண்ணு இங்கே சொல்லுவ? நீ மேற்குன்னு சொன்ன ஒரு திசைன்னு சொன்னா அது கிழக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்குன்னு சொன்னா அமெரிக்கா போறாங்க, இப்படி போலாம்ல. அமெரிக்கா இந்த பக்கம் போறவங்க இந்த பக்கம் போய் போறாங்க, அந்த பக்கம் போறவங்கள அமெரிக்கா போய் சேர்ந்துறாங்க. அப்போ திசை ஒரு பக்கம் ஒண்ணுதான் திசை, எப்படி இருந்தாங்க. அதனால மேற்கு கிழக்கு தெற்காக என்ன இருந்தாலும் இருக்கிறத வைத்துக்கொண்டு அவனுக்கு ஒன்றாக இருந்ததுனால திசை ஒன்று. தகராறான ஒண்ணு எங்க இருந்தாலும் திசை ஒன்றாகத்தான் இருக்கு அவனுடைய கொள்கைப்படி. அப்போ திசை ஆகியவை ஒரொன்று ஆன்மாக்கள் வியாபகமாய் எண்ணிறந்தனவாம். செய்து தந்து கொண்டுதானே ஆன்மா வியாபகம், கணக்கு சொல்ல முடியாது. எண்ணிறந்தனவாம். மனம் தகராறு இருக்குதுன்னு அணு அளவிற்றாய், மனத்துக்கு ஒரு வடிவு சொல்றான். அணு அளவிற்றாய் நாங்கள் மறுப்போம். அணு அளவாக இருந்தாலும் உடம்புல எத்தனையோ துவாரம் இருந்ததுக்காக ஓடி இருந்ததையா விழுந்துடும் அல்லவா? இந்த அணுக்கொள்கை நம்ம மறுப்போம். அணு அளவிற்றாய் ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக இருக்கும். மனம் என்பது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சிந்திச்சு நினைக்கிறேன். திசை ஒன்றா இருக்கலாம், ஆகாயம் ஒன்றா இருக்கலாம், காலம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஆன்மா வேற இருக்கலாம், மனம் வேற இருக்கலாம். இப்போ காலம் ஒன்று வந்துச்சு, அப்புறம் 3வது வேண்டியது வேறாக இருக்கும். ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாக இருக்கும். ஆன்மா, பரமாத்மா, ஜீவான்மா என 2 வகைப்படும். இது ஏகான்மாவுடைய கொள்கை. பரமாத்மா முற்றும் உணர்வுடையவன். தமிழ் சொல்லும்போது சொன்னா இல்லைங்களா, அது என்னைக்கு முத்தனா இருக்கும், அனாதி முத்தன் சொன்னாங்க. அனாதி முத்தன் அது மாதிரி இங்க பாருங்க. பரமாத்மா முற்றுணர்வுடையவன், அப்போ முழு உணர்ந்தவன், எல்லாம் வல்லவன். அவன் இச்சை இழக்கிறாக உலகம் தோன்றி ஒழுங்கும். அவன் என்ன நினைக்கிறானோ அது மாதிரி உலகத்தை ஓட்டுவான், அது மாதிரி ஒழுக்குவான். அவனால் செய்யப்பட்டது வேதம். வேதத்தை இனி சீவான்மாக்கள் சிற்றறிவாய் சொல்றது ஏற்மாறு. அது முற்றறிவு. ஆன்மா சிற்றறிவு. நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். ஆத்மவாய் வினைக்கீடாக இது இதெல்லாம் வரும்.
பிறந்திறந்து இன்ப துன்பங்களின் உபரவணமாம். அப்போ பிறந்து இறந்து ஏன் பிறப்பிறப்புகள்னா வினைக்கேற்ப, இன்ப துன்பம் அவர்கள் வினைக்கேற்ப, அது நமக்கு அவரவர் வினைகளை அவர்கள் வந்தனர், அவரவர் வினைகளை அவரவர் அனுபவம் இதனால் அவ்வாறு வந்தார்கள். இவ்வாறு வரும்போது இனி சிவான்மாக்கள் சிற்றினவால் வினைக்கீராக பிறந்து இறந்து இன்ப துன்பங்களை உபரவணமாம். ஆன்மாக்களுக்கு மனத்தோடு கூடாதபடி அறிவில்லை. இது இன்றைய பகுதியை தொகுத்துக்க. மனமில்லைன்னு சொன்ன அறிவு இருக்காது. அதோடு சேர்க்கும் போது அறிவு இருக்கு. நாம் இன்னைக்கு சொன்ன மூளையோடு சேர்ந்து அறிவுன்னு சொல்லியிருப்போம். இப்போ அறிவுன்னு இன்றைய அறிவியல்படி மூளையோடு சேர்ந்து அறிவு, மூளையில அறிவு இருக்காது. மூளை தான் கொலையாத மனத்தினுடைய பகுதியாக சொன்னோம். மூளையுடைய பகுதி இங்கனம் திரவையும் 9 கண்டுகொள்க. இப்போ திரவியம் 1 தான். இப்போ திரவியம் படித்ததுலேயே திரவியமாக 1. ரெண்டாவது குணம். இனி குணங்களாவன திரவியம் பற்றுக்கோடாக நிகழ்வன, பொருளை பற்றுக்கொண்டாக கொண்டு கூட நடக்கக்கூடியது. அவை உருவம், சுவை, நாற்றம், ஊறு முதலியன 24 வகைப்படும். இவரே 24 விளையாட்டாரு. அத்தனை சின்ன பணம் பார்த்து கொள்வோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் உருவம் உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு சுவை உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு விதமான மனம் நாட்டம் உண்டு. மனம் என்ற பொருள் ஒவ்வொன்றுக்கு ஊறுனா அதனுடைய ஃபீலிங், அந்த உணர்ச்சி. எந்தெந்த பொருள் எப்படி சொல்கிறோமோ அதுக்காக உணர்ச்சி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அகரை பொருளுக்கு ஊருன்னு தெரியுது இல்லைங்களா? ஊரு உணர்ச்சி ஃபீலிங். அப்போ ஊருன்னா மனிதன் கொண்டு ஊர் உணர்ச்சி இல்லை, விலங்கினங்கள் கொண்டு மரத்தை கொண்டு. சரிதானே? விலங்கினங்கள் தொட்டா அது கொண்டு வேறு எதுவும் இருக்குங்க. மரத்துக்கு தொட்டா டோன்டெக்ஸிங் ஒரு இலை இருக்குது, தொட்டாச்சு அது போய் எப்படி தானே? எந்த இலையும் பல காலம் தொட்டு பார்த்து தானே வாடி போகும். எனவே எல்லாருக்கும் தொடர்ச்சி உண்டு. அன்றைக்கே அவன் சேர்த்து கொண்டது. உருவம், சுவை, நாற்றம், ஊர் முதலியன 24 வகைப்படும். அவற்றுள் புத்தி, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, முயற்சி, அறம், பாவம் எனும் 8 குணங்களும். இங்கே மட்டும் இல்லை, பல இடத்துல எழுதிய போல் சொன்னார். அறத்துக்கு நேர்மாறு மறந்த எழுதணும். அறம் மறந்தா நேர தமிழ் சொல்லு, புண்ணிய பாவம் தான் வட சொல்லு. தமிழ்ல அறம் மரம், மரத்திற்கு அன்பு சாதிக்க மரத்திற்கு மதுரை திருக்குறள். அறம் நேர் சொல் தமிழ் சொன்னா மரம், வடமொழி சொன்னா புண்ணியம் பாவம். வடமொழி சொன்னா புண்ணிய பாவமாகு, தமிழ் சொன்னா அறம் மரமாகு. இப்போ அறம் பாவம் எழுதியிருக்காரு. அறம்பாவம் அரம்பிக்காக பார்க்கலாம். இதுவும் அறம்பாவம் சேர்த்தி உணவு சேர்த்தி. அவற்றுள் புத்தி, இன்பம். இன்னொரு வேடி பார்த்தீங்களா? மனம் மட்டும்தான் அந்த கரணமாக இருக்கக்கூடியது ஒரு ஏற்பாடு சொன்னார். இது எங்க வந்து புத்தி, நமக்கு அந்த கரணம் புத்தி. நான் மனவுக்குள் இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, முயற்சி, அறம், பாவம் என்னும் 8 குணமும். பாவனை என்னும் வாதனையும். நல்லா இருக்கு பாவனை. அனுபவத்தில் நாம பாவித்தல். பாவனை தெரியும். பாவமே தானஸ்தான் என்று சொல்லி 6ஆம் படிக்க போறோம். பாவனைனால் வர்றது பெரும்பாலான குற்றங்கள் எல்லாமே இளைஞர்கள் நிறைய பிடிச்சிருக்காங்க. காரணம் பாவனை தான் காரணம். ஒரு விதத்தை தானே அப்படி பாவித்தல். நமக்கு பாவனை வந்து நல்ல பாவனை. நமக்கு நாமக்கலத்துக்கு போயிட்டு மட்டும் நல்ல பாவனை. ஆமா, இது அப்படி இல்லை. தவறாகவே பாவித்துக் கொள்வது, தவறாக பாவிப்பதனால பல விதமான குற்றம் அப்படியே நடப்பது. நீ இந்த பொருள் சாப்பிட்டீங்கன்னா நீ நினைச்ச மாதிரி அனுபவிக்கலாம். அதனால போதைப்பொருள் இருக்கிறது பாவனை தான் காரணம். பாவனை என்னும் வாதனை. அனுபவத்துக்கு பேர் வாதனை. வாதனைனா அனுபவம் என்ற பொருள். வாதனை ஜீவான்மாக்களுக்கு சிறப்பு குணங்கள். இதெல்லாம் சிறப்பு. நமக்கு இன்பம், துன்பம், பாவனை இதில் ஆன்மாவுக்கு இது சிறப்பு பொருள். இவற்றுள் புத்தி, விருப்பு, முயற்சி மூன்றும் பரமான்மாவுக்கு சிறப்பு குணம். நமக்கு அதெல்லாம் சொல்வது கிடையாது. பரமான்மாவுக்கு புத்தி கிடையாது, விருப்பு கிடையாது, வேண்டுதல் வேண்டாம் இல்லாதவன். திருக்குறள் அப்படித்தானே? வேண்டுதல் நம்ம அப்படி இல்லை. அந்த சாமிக்கு நினைப்பு அப்படி உண்டு. நம்ம திருப்பி கேள்வி ஏற்போம், அதை சரி சொல்லி. புத்தி, விருப்பு, முயற்சி மூன்றும் பரமான்மாவுக்கு சிறப்பு குணங்கள். பரமான்மாவின் குணங்களாகி புத்தி முதலிய மூன்றும் நித்தியம். இப்போ நமக்கு இருக்கிறது அழிஞ்சு போகுது. இறைவன் இருக்கிறது எனக்கு
அழியாது. சிவான்மாக்களின் புத்தி முதலிய மூன்று அனித்தியம். ஏனையும் யாருங்க புத்தி நமக்கு இருக்குது, இறைவனுக்கு இருக்குது, அவனுக்கு இருக்குது, எனக்கு ஒரே மாதிரி இருக்குது, நமக்கு கூடும் குறையும், அவனுடைய விட வர முடியாது. அப்போ ரெண்டு முடிஞ்சுங்களா? திறவை மாற்றி குணமாச்சா? கெட்டுதான் இருக்குது. மூணாவது தொழில் தான். மூணு தொழில். தொழிலாவன எழும்பல், வீழ்தல், வளைதல், நிமிர்தல், நடத்தல். கடினமில்லை, இது தொழில். எழுப்புவது, எழுந்துக்கள் விழுகிறது, உடம்பு வளைகிறது, நிமிர்தல், நடத்தல் என ஐவகை எல்லா பொருட்களும் சேர்ந்தது. அடுத்து போதும். நாலாவது சாதியாவது பலபொருளுக்கு பொதுவாகி தன்மை சாதி என்று கேஸ்ட் என்று கொள்ளல, இனம் ரேஸ் என்ற பொருள். ரேஸ் சொல்லுவாங்க கொள்ள, இனம் இனம் சொல்லுங்களா, ஒரு இனம் சொல்லணும் இல்லைங்களா? அது மாதிரி இனம் பலபொருளுக்கு பொதுவாகிய மரம் இருக்குது. வேம்புன்னு ஒரு சாதி சொல்றோம், கருவேல் ஒரு சாதி சொல்றோம், மாமரம் சொல்றது இல்லைங்களா? அப்போ ஒரு ரேஸ், ஒரு இனம், ஃபேமிலி சொல்லுவாங்க. அது மாதிரி பலபொருளுக்கு பொதுவாகி தன்மை. தமிழர்னு சொல்றோம், ஒரு இனம் சொல்றோம், மலையாளம் சொல்றோம், இனம் சொல்றோம், எல்லாமே இந்தியன்னு சொல்றோம், ஆசியன்னு சொல்றோம், மங்கோலியன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்ல? அது வரும்போது ஒரு சாதி பலபொருளுக்கு பொதுவாகி தன்மை. அது பரம் அவர்மனு இருவகைப்படும். நாம் ஞானத்தை தான் அப்படி பிரிப்போம், பரஞானம் அவரஞானம் அப்படி இல்லை. சாதியிலையும் உயர்ந்த சாதி தாழ்ந்த கிடையாது. பரமபரம்னா உயர்ந்த விரிவுடையது பரம், தாழ்ந்த விரிவுடையது அவரம். பண்டிகைலாம் பிரிச்சுட்டு போனால் அவரம், மக்களை பிரிச்சுட்டு போனால் பரம். பண்டிகையில் இந்த பண்டிகை அந்த பண்டிகை பிரிச்சுட்டு போனீங்கன்னா அது அவரம். மனிதர்கள் இந்த அந்த பிரிச்சு கொண்டு போனீங்கன்னா பரம். இனம் பிரிப்பதிலேயே ரெண்டு வகையான வேறுபாடு. அது ஒன்று விசேடமாவது. இந்த விசேடத்தினால வைசேடம் என்றே பெயர். விசேடம் என்பதுதான் வைசேடம் என்பது காரணமே விசேடம் தான். ஒவ்வொரு பொருளுக்கே உரிய தன்மை, அந்தந்த பொருளுக்கே தனித்தனி தன்மை தான் விசேடம். இதனால வழக்கறிஞர்கள் அதுக்கு என்ன விசேடம், இதுக்கு என்ன விசேடம் பேசுகிறோம் இல்லைங்களா? மாமரத்துக்கு என்ன விசேடம், தென்னை மரத்துக்கு என்ன விசேடம், தமிழனுக்கு என்ன விசேடம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விசேடம் உண்டு. அது அந்தந்த பொருளுக்கே தனியாக ஒவ்வொன்றுக்கு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் அப்படிதான் சொல்லணும். அந்ததுடைய ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன். அப்போ அது மாதிரி தனித்தனியே பொருட்கள் அவை நிலவென முதலிய பரமாணுக்களும். இந்த அளவு நாலு புத்தகம் படித்த நிலவெனி நீரணி மேலே படிக்கணும். நிலவெனி நீரணி தீயனு காற்று, அந்த நாலு அணுக்கள் பரமாணுக்களும் ஆகாயங்கள் ஐந்துமாகிய நித்த பொருள்களில் வேறுபாடு உணர்நிற்பது. இது ஆகாயம் என்ன ஒன்றும் இல்லை, நிலம் என்ன இருக்கு, தாங்கி ஒன்று இருக்கு, நல்ல படிக்க உண்மையோட இருக்கு, நீர் தனியுடையதாக இருக்கு, நெருப்பு குழு, காற்று நமக்கு வேண்டியது கொடுக்கும் என்று ஒன்றிய தன்மையை அழித்துக் கொள்வது. அதுக்கு சமவயமாவது. சமவாயம் தான் ஒரு அருமையாக நமக்கு பின்னாடி பல இடங்கள் வரும். நல்ல இடம். ஒரு வடமொழி சுலோகம் இருக்கும், பெரிய மறுப்பு. அதாவது சிவசமவாக மறுப்புன்னு ஒரு 6ஆம் யுகத்துக்கு கடைசி, 6ஆம் யுகத்துக்கு கடைசி ஒரு சிவசமவாகம் மதம் தனியாக போட்டு மறுப்பு இருக்கும். 6ஆம் யுகத்துக்கு கடைசியில் சிவசமவாகம் மறுப்பு, சிவசமவாகம் போட்டு மறுப்புன்னு போட்டுருக்கும். அதோட இந்த வடமொழி சுலோகம் போட்டு போனது அதை இங்கனம் இருதஞ்சை படித்து போட்டுருக்கு. அது பெருசு பார்த்தோம்னா வரும்போது பார்த்துக்கலாம். அது வரும்போது தண்ணி வரக்கூடிய இன்னும் பௌத்தரத்தில் காட்சி பிரமாணமாக இருக்கும்போது என்னுடைய பக்கத்து அதுக்கு ஒரு 2 3 அதுக்கு வந்து இதன் ஒரு நாள் போட்டு இல்லைங்களா? வடமொழிக்கு இதன் அதுக்கடுத்து பத்தி இங்கன தொகுத்துணர்த்தி அது அப்படியே பெரிய வாரம். இவ்வாகமத்தில் இத்துணை இருக்கு. அடுத்த பத்தி அதுக்கடுத்து இன்னும்
மறுக்குமாறு ஒரு பாடல் அதுக்கு இன்னும் இன்னும் கௌஸ்கரம் ஆகும் காற்று பிரமாணத்தின் இயல்பு கூறும்படி இந்திரியத்திற்கும் விளைத்துக் கொள்வாரின் சம்பந்தம் சையோகம் முதல் அனுபவிக்கப்படும். நெய்யாய் மதம் பற்றி உதாரணமாக காட்டப்பட்டன. சையோக சம்பந்தம் நமக்கு பாருங்கள். ஆங்காரத்தின் காரியமாகி தோற்றத்திற்கும் ஆகாயத்தினமாகி ஓட்டத்திற்கும் சமவாய சம்பந்தம் சமவாயம். அதான் நம்ம கற்றுக்கிட்டு அடிக்கடி வருது. சமவாயம் ஒரே மாதிரி இருக்குது, வேறுபாடு இருக்குது. சமவாயம் சம்பந்தத்தில் சமவாய சம்பந்தம் பார்த்துப்பட்டுருவோம். நம்ம கற்று அதிகமாக சமவாய சம்பந்தம் ரெண்டுக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு சமவாய சம்பந்தம் வேறு. தலைக்கு கண்ணு பெருக்குவது, காபிக்கு பால் பெருக்கூடியது, ஒன்றோடு தொடர்புடைய சமவாயமாவது அவயவ முதலியவற்றிற்கு அவயவ முதலியவற்றோடு கைக்கு வரது. கைக்கு வரது என்ன சம்பந்தம்? கை முதல் விரல் சினை, கைக்கு விரல் தொடர்பு இல்லை. என்னுடைய கைக்கு விரலுக்கு என்ன சம்பந்தம்? சமவாய சம்பந்தம். அது சமவாய சம்பந்தம். முதல் திணை உடம்பும் கைக்கு என்ன? உடம்பு முதல் கை சினை மாறிட்டு போகிறீங்களா? உடம்புக்கு கைக்கு என்ன வேறுபாடு? சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம் என்னன்னா உடம்பு முதல் கை சினை, கை முதல் விரல் சினை சமவாய சம்பந்தம். விரல்ல நகம் சின்ன சின்ன பகுதி. அப்போ ஒரு விரல் முதல் சின்ன சின்ன பகுதியெல்லாம் குறுக்கு எவ்வளோ செஞ்சிருக்க பார்த்தீங்களா? அப்போ முதலுக்கு சினைக்குரிய என்னென்ன சம்பந்தம் உண்டோ அதுக்கெல்லாம் பெயர் முதல் சினையை சொல்லிட்டாங்கன்னா முதல் சினை அதோட நின்று போக. ஒரு முதல் சினை சொன்னீங்கன்னா உடம்பும் கையுமாகி முதல் சினை சொன்னா அதோட நின்று போக. நமக்கு அப்படி இல்லை. முதல் சினையாகும் சினை முதலாக மாறிட்டு போகல. முதல் சினையாக சினை ஒரு பெரிய மரம், ஒரு கிளை, அந்த கிளையில 4 சினையாகும். அதில் போகும்போது ஒன்று அது மாதிரி சிந்திச்சு வர முடியாது. முதல் சினையாக இருக்கக்கூடிய தொடர்பு சமவாய சம்பந்தம் வரும். அடிக்கடி வரும். அவயவ முதலில் அவயவம் அவயவி அவயவம் உறுப்புகள் அவயவி உறுப்புகளுடைய முதல் அவயவத்தை அவயவி நம்முடைய பார்ட்ஸ் உடம்பு இருக்குல்ல, அவயவம் உறுப்பு. அவயவம் உறுப்பு அவயவத்தை உடையது அவயவி. முதல் பொருள் வேற கிடையாது. அவயவினா முதல் அவயவம் தப்ப சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் 11 அவயவம். நம்ம ஆழ்வார் அவயவின்னு பார்க்கணும். அவதான் முதல். நம்ம ஆழ்வார் தான் முதல். மற்றவர்கள் சினை. முதல் சினை அவயவம்னா உறுப்புகள். அவர்களுடைய அவயவி. அவயவத்திற்கும் அவயவத்திற்கும் நேர்த்து உள்ளதாக இருந்து துணியும் கூடுபாகும். துணியும் கூடுபாகும். துணின்னு ஊடுக்குள்ள அது சமவாய சம்பந்தம். துணிக்கு நூலுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. முதலும் திணைமாக இருக்கக்கூடிய ஒன்று வரக்கூடிய ஒற்றுமையாக வரக்கூடிய தன்மைக்கு சமவாய சம்பந்தம் என்று பெயர். சம்பந்தம்னா தொடர்பு என்று பெயர். பல இடத்துல நமக்கு நாம் அந்த சமவாயத்தை ஏற்றுக்கொள்வோம். பல இடத்துல வந்து கொண்டு இருக்கு. அது இன்னும் பிற வந்து பார்த்துக்கொள்வோம். இன்மையாவது மிக முக்கியமான அந்த நம்ம தர்க்கத்தில் பின்னே வரும்போது என்றும் அபாவம், ஒன்றினும் அபாவம், வழிபாட்டு அபாவம் சொல்லி அபாவத்தை பலவாற்று அபாவம் இன்மையின் பொருள். வடமொழியில் அபாவம் என்று சொல்லுவார்கள், தமிழ் இன்மை என்று சொல்லுவோம். அந்த இன்மை என்பது என்றும் இன்மை, இருந்த இன்மை, அழிந்த இன்மை. இப்படி சொன்ன குடம் மண்ணால் ஆனது. குடம் உடைஞ்சு அது இல்லை. அப்போ வழிபாட்டு அபாவம் சொல்லுவாங்க. குடம் முதல் இருந்தது, உடைஞ்சு போச்சு. இல்லை உடைஞ்சதுதான் இருந்தது இல்லை. யானையை கட்டுத்தறியில் காணவில்லை, இருந்து இல்லாம போச்சு. இருந்து இல்லாம போச்சு. அதனால அபாவம் இன்மை என்பது மிக அதிகமாக சொல்லுவாங்க. ஒன்றினொன்று அபாவம் சொல்லுவாங்க. சீதமின்மை, பணியின்மை. நாமே சொல்லிட்டு இருப்போம். சீதமின்மையினால் பணி இல்லை, பணியின்மையினால் சீதமின்மை.
குளிர்ச்சியா இருக்கிறதுனால இன்னைக்கு பனி இருக்குது. குளிர்ச்சி இல்லை, பனி இல்லை. பனி இல்லாதனால குளிர்ச்சி இல்லை. இது ஒன்றினொன்று வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு பழக்கலாம் சொன்னா வைத்தியனா கல்யாணம், கல்யாணம் முடிச்சதை வைத்தியம் சொல்றீங்களா? ஒன்றினொன்று கொட்டு முன்ன படிச்சோம். ஒரு குற்றம் படிச்சு ஒன்றினொன்று கொட்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாதான் வைத்தியனுக்கு வைத்தியனுக்கு போனா ஒன்றினொன்று பற்றுவதானே. அது மாதிரி வரும்போது ஒன்றினொன்று பற்றுவதுன்னு சொல்லுவோம். நமக்கு சொல்லுங்க, இன்மையாவது முன்னின்மையும் அழிவாட்டின்மையும் என்றுமின்மையும் ஒன்றினுண்மையும் பார்த்துக்குவோம். இன்மை முன்னின்மை என்றும் முயலுக்கு குதிரைக்கு கொம்பில்லை. புரியுங்களா? அது முன்னிலை தானே, நினைக்கலே தானே. அப்போ முன்னின்மை அழிவாட்டவாம். குடமடைந்தால் இது இல்லை, துணி கழிந்தால் இல்லை, துணி கிழிந்தால் இல்லை தானே. அது அழிவாட்டின்மம். என்றும் இன்மை முயலுக்கு கொம்பில்லை தான். முன்ன சொல்றதுனால மாட்டு கொம்பு இருந்து காணாமல் போயிட்டு, அது இருந்து போயிட்டு. முயலுக்கு கொம்பின்மை என்பது என்றுமே இல்லை, என்று வெண்மை. இது நம்ம அணியில அவாவுக்கு தனி ஒரு அணி சொல்லி பொன்னின்ற அவாவும் அழிவாட்டு அவாவும் இன்னும் அவா நிறைய சொல்லி போவாங்க. இன்மை என்பது ஒரு இன்மையாகவே சொன்னா நெகட்டிவ் தான். இல்லைன்னா அது ஏன் அப்படி தகராறுனா, உண்டு என்று ஒன்று சொன்னோம்னாலும் நிச்சயமாக இல்லாது போனான். அவங்க சொல்ற லாஜிக். எந்த ஒரு பொருள் உண்டுன்னு சொல்கிறீர்களோ, உண்டு என்று சொன்னால் இன்மை உண்டு. உண்டுன்னு சொன்னா நிச்சயமா அது என்ன ஆகணும்? இல்லை. இருக்கக்கூடிய ஒரு பொருள் தோன்றுச்சுன்னா அதை நம்ம அது சொல்லுவோம், தோற்றம் உண்டு. அதே தான் தோன்றுனானது அதைத்தான் நம்ம வச்சே சொல்றோம். உள்ளது வேறு தோன்றுவது வேறு. நம்ம சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்துல உள்ளது வேறு தோன்றுவது வேறு. பதிபசு பாசம் தோன்றுவன் அல்ல, உள்ளவையே மறைஞ்சடி கூட இல்லை தோன்றும். அவன் அப்படி இல்லை, அது நேர்மாறான கொள்கை. அது நுட்பமாக ஆராய்ந்தால் வரும்போது வரும். அவாவும் இங்கனம் கூறும் எளிவகை பொருள்கள் ஏழுன்னா திரவியம், குணம், தொழில், சாதி, விசேடம், சமுதாயம், இன்மை. சிறப்பியல்பு பொது இயல்பு. இதில் வேறு சிறப்பியல்பு பொது இயல்பு. வேற்றியல்புகளை உணரவே சிறப்பியல்பு அந்தந்த பொருளுக்கு உரிய தனிச்சிறப்பு. பலவற்றை பொதுவாக இருக்கக்கூடிய பொது இயல்பு. வேற்றியல்பு ஒன்றின் தன்மைதான் மற்றொன்று மாறுவது வேற்றியல்பு. நீர் தட்டுமுடையதாகவே இருக்கும், அதுக்கு தீ போட்டால் அது வெப்பமுடையதாகும். ஒன்றினால் மற்றொன்று மாறும். நம்ம அது சார்புன்னு சொல்லுவோம். சார்புனாலும் மாறும். அது மாதிரி வேற்றியல்புகளை உணரவே உடம்பு முதலியவற்றின் வேறாகிய ஆன்ம இயல்பு விளங்கும். அவங்களுடைய நோக்கம் இந்த பொருள்லாம் சொல்லி, இந்த பொருள்லாம் நம்ம உடம்பு முதலிய பௌதிக பொருள் போடக்கூடியது. உயிர் என்பது இவற்றையெல்லாம் கொண்டு இயங்கக்கூடிய ஒன்று. இந்த பொருளெல்லாம் உணர்ந்து கொண்டால்தான் இந்த பொருளெல்லாம் இயங்கக்கூடிய நுட்பமான அறிவுடைய பொருள் தெரியும். இப்போ பொருளெல்லாம் நம்ம உடம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய பொருளுக்குரியவை. இவற்றை கொண்டு இயக்கக்கூடியது ஆன்மா. அதனால் ஆன்மாவுக்கு சென்று சொன்னார். இந்த இயல்புகளை நாம் உணரவே ஆன்மா இயல்பு விளங்கும். ஆன்மா இயல்பு விளங்க வேண்டுமானால் பொருளுடைய விளங்க தோன்ற வேண்டும். விளங்கவே பொருள் முதலியவற்றை நான் என்று எண்ணிய மித்தை, அறியாமை பெயர் மித்தை என்று பெயர். ஏகாத்மாவில் உள்ளே மித்தைன்னு அறியாமை. இன்மை இல்லாத ஒன்று இல்லாமல் போகிறது. மித்தை இத்தை அறியாமை உணர்வு கழியும். உடம்பு நான் என்று நினைப்பது அல்ல. உடம்பே உயிர் என்று சொல்லக்கூடிய ஏகாத்மவாதி சொல்ல தெரியுங்களா? உடம்பையே ஏகாத்மவாதி. உடம்பே உயிர் என்பது ஒரு மித்தை, ஒரு அறியாமையில் ஏகாத்மவாதி சொல்லுவார். மித்தை மித்தைன்னு உலகமே மித்தை, எல்லாமே பொய்யன். அவனுக்கு மித்தை என்று பொய்யன்னு சொல்லுவார் ஏகாத்மவாதி. இங்க மித்தை என்பது இருந்துதான் போகுது. உலகத்துள்ளார போய்வையில மித்தை அறியாமை உடையது, அது கழியவே. அந்த மாதிரி இருக்கு பாருங்க. முயற்சி என்பையின் அறம்பாவங்கள் இல்லையாய் பிறவி ஒழியும். எனவே இந்த உலகப் பொருள், உடம்பு, நில, நீர், ஆகாயம் இதெல்லாம் உடம்புக்கு வேண்டியவை. அவற்றால் உடம்பு கொண்டது. இவற்றெல்லாம் கொண்டு இயக்கக்கூடிய ஆன்மா இவற்றில் வேறானது. ஆன்மா அழிவில்லாதது. எனவே அறம்பாவங்களுக்கு உட்பட்டிருக்கு. இது எண்ணினா பிறப்பு இல்லாமல் போகும். பிறப்பு ஒழியவே வரக்கடவனாகிய துன்பங்கள் இன்மையின். பிறந்திருந்தது துன்பம். இப்போ பிறப்பு இல்லைன்னா துன்பம் இல்லை. இன்மையின்
உடம்பு முகந்து கொண்ட நம்ம கொள்கை எப்படி இருக்குல்ல, பிரார்த்தனை நாம் சொல்றோம்ல, பிரார்த்தனை சொல்ற உடம்பு பிரார்த்தனை விளக்கம் சொல்லுது. இந்த பிறப்பு முகந்து கொண்டு வந்த வினை, அவனு அதை என்ன வருது, உடம்பு முகந்து கொண்ட வினைப்பயன். எனவே வினை என்பது நிறைய இருக்கும். இந்த பிறப்புக்கு வேண்டியது என்ன அனுபவிக்கும் அதை மட்டும் முகந்து கொண்டு வந்து இருப்பான். நாம பிரார்த்தனம் நுகர்வினை ஊழ்வினை சொல்லுவோம். ஊழ்வினை நுகர்வினை சொல்லல, பிரார்த்தத்துக்கு வேண்டியவற்றை முகந்து கொண்டு வந்து நல்லா இருக்கும். முகந்து கொண்டு பெரிய சாவு இருக்கு, குடிக்கிற தண்ணியை கும்பல் முகந்து கொண்டு இருப்போம். முகந்து கொண்டு சொல்றோம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி முகந்து கொண்டு நல்லா சொல்லு. இவ்வாறு வேண்டும் போது தனக்கு வேண்டியவற்றை முகந்து கொண்டு வினைப்பயன் நுகர்ச்சியார் கழிமொழி கழியும் போது இறுதி துன்பம் கெட்டு கடைசியில் வரக்கூடிய துன்பமும் கெட்டு மனத்தோடு கூதுக்கு ஏதின்மையின். அப்போ கடைசியில் போறதுக்கு எந்த விதமான காரணம்னால அறிவின்றி பாடானம் போல் கிடப்பது. இது வாதிட்டா கல்லு போலவே கிடப்பது முக்தி என்பதுதான். முன்னோருக்கு படித்து பாறையிலேயே கிடக்கிறதுதான். குடுபாறு கிடக்கிறது படிக்கும். இவன் கல்லு போல ஒண்ணுமில்லாம போய் கிடக்கிறது. அது முக்கியம் போவனே இருக்கிறாங்க. பாடாமல் போல கிடக்கிறோம், பாடாமல். இவன் அதே மாதிரி வைசேதிக நூல் செய்தவன் கணாவன் சொல்லிட்டேன். இவனுடைய கருத்து இதோடு முடிஞ்சு. இனி நையாயியம் ரெண்டு பேரும் லாஜிக்கு வராலும் ஒன்றா சேர்த்தாரு. கொள்கை விட சேர்த்து பார்த்து கொடுப்போம். கணாத முனிவரால் செய்யப்பட்ட நூல் வைசேடியம். விசேடியம் கொண்டு இருக்கனால வைசேடியம் என்று பெயர். அவன் சொல்வது திரவியம், குணம், தொழில், சாதி, விசேடம், சமாதியம் என்று 7 பொருள். ஒவ்வொன்றுக்காக பொருள் சொல்லிட்டு வந்து அது விசேடமாக ஒவ்வொருவரோடு தள்ளி தெரிந்து கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் பரமானத்தும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம். அவ்வாறு வரும்போது உடம்பு முதலியவற்றை காட்டிலும் உயிர் சிறப்புடையது என்று அந்த உயிர் தான் இன்ப துன்பத்தை அனுபவித்து உலகப்பட்டு விட்டு நீங்கு. அந்த உலகப்பட்டு விட்டு நீங்கிய போது இறைவனோடு சென்று செய்யறாலும் முக்தி அடையும். அந்த முக்தி என்பது பாடாமல் போல் ஒன்றுமில்லாமல் கிடக்கினால் அவன் பெயர் முக்தி என்ற பெயர். இது விசேடமாக்குவதனால விசேடம் என்ற பெயர். அடுத்த போயிடுவோம். இனி நையாயிமாவது வைசேனூர் கூடியவற்றை சிறுபான்மை வேறுபடுத்த பெருமான் ஒத்துக்கிறான சிறுபான்மை வேறுபடுத்து பிரமாணம் பிரமேயம். பிரமாணம் பிரமாணம் அளவு அளக்கப்படும் பொருளா, பிரமாண அளவு பிரமேயம் அளக்கப்படும் பொருள். பிரமாணம் அளவு குறித்தோம். பிரமேயம் அளக்கப்படும் பொருள். இப்போ நம்ம தனி பால் வாங்குறோம், பால் 1 லிட்டர் வாங்குறோம், 2 லிட்டர் வாங்குறோம். அப்போ அந்த பால் அளந்து வாங்குறோம். அப்போ அந்த 1 லிட்டர் 2 லிட்டர் என்பது பிரமாணம். அந்த பொருள் பிரமேயம். துணி கடை போகிற 3 மீட்டர் 4 மீட்டர் வாங்குறீங்க, அந்த அளவு பிரமாணம். வாங்கக்கூடிய துணி பிரமேயம். பிரமாதம் உண்டு இல்லைங்களா, அளப்போம். அளக்கூடிய யாரும் வேணும்ல. பிரமாணம் பிரமேயம் பிரமாதா அளப்போன். அளக்கப்படும் பொருள் அளவை அளப்போன். 3 சொல்லுவோம், 2 மட்டும் வந்துது. நம்ம தான் பிரமாதம் தான் அளக்கிறது தான் வளர்ல. அளக்கக்கூடிய ஆள் பொருள் வேணும் கிடையாது. அவ்வாறு இந்த நையாயியர் அவங்க சொல்லும்போது பிரமாணம் பிரமேயம் முதலாக 2 முக்கியமாக 14 வகையால். இவன் முன்னேற்ற சொன்னான் 7 சொன்னான். இவன் எத்தனை 14 போடல விரித்து கூறுவதான். நையாவினுள் செய்தல் அக்கவாத மொழிகள் கொடுக்க வேண்டாம். இங்கனம் இருவேறு வகைப்படும் தர்க்க நூலார் நியாயம் என்றும் நியாயம் என்றும் 2 விதமாக பரக்கூடிய சிலவற்றிற்கு கனகம்பம் போடவின். அப்போ அவங்க புத்தனை இதோடு சேர்ந்திருக்கிறாங்க. இதனால காற்றால புத்த மதம் இந்திய நாட்டுக்குடி பல மதங்களில் வேண்டி ஒன்றி மட்டும் எடுத்துக்கொண்டது இதுதான் ஒன்றுமில்லை என்று சொல்லுவார். புத்தன் இந்தியாவுக்குடி பலவிதமான கொண்டு எடுத்துக்கொண்டது. புத்தன் என்பது தனியவர் கொள்கையில் இருப்பார்கள். காரணம் இதேதான். கனவும் முன்னே இருக்குது, அதில் முக்கியம் அதை எடுத்துக்கொண்டாங்க. புத்தர் ரொம்ப கனவகம் தானே. அப்போ எனவே கனவகம் புத்தர் வரக்கூடிய வைசேயம் இருக்குது. கனவகம் போடவன் அவன் அந்த வனாசிய நிலவினம் பெறும். நல்ல அதனால சொல்லு விநாசியம் அநாசியம், அது பேர் அந்த வனாசியரகம். புத்தனூரம் எல்லா பொருட்கும் கனவகம் போடல்
முழு வைநாசியம் எனப்படும். அந்த சொல்லு அதாவது விநாசம் என்றால் அழிவுன்னு பொருள். விநாசம் அழிவு. பழமொழி சொல்லுவாங்க, விநாசகால விபரீத புத்தின்னு. விநாசகால விபரீத புத்தி சாதாரண பொருள் தெரியலையோ. அழிவு காலத்துல விபரீதமா புத்தி வருமா? விநாச கால விபரீத புத்தி. அது சாதாரண பொருள் படிக்கப்படியாக சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா பொருள் தெரிஞ்சிருக்குது. விநாசம்னா அழிவு பொருள். விநாசம் அழிவு, அதிகமான அழிவுதான் விநாசம் பொருள் போட்டு வச்சிருக்காங்க. நாசம் எல்லாரும் தெரியும். நாசம் அழிவுதானே. சிறந்த அழிவு விநாசம் தானே. வி சிறந்து தானே. நம்ம அவிநாசி போகும். நாசத்தினுடையது நாசி, விநாசி மிகுதியான அழிவுடையது விநாசி. எதிர்மறை அழிவே இல்லாதது. அவிநாசி பொருள் அழிவே இல்லாதது. விநாசி என்பதற்கு மிகுதியான அழிவுடையது பொருள். அழிவே இல்லாததுனால அவிநாசி இறைவன் பெயர். ஊர் பெயர் ஆட்சி. அப்போ எட்டு உள்ள பொருள் வேணும்னு கிடையாது. எப்போ உள்ள பொருள் இந்த ஒரு பெயர். அத்த வைநாசி அப்படின்னா பாதியின் பொருள். அதாவது பொருள் முழுவதும் அழிவுது, பாதி அழிவுதுன்னு பொருள் வேணும் கிடையாது. ஒரு பொருள் முழுவதும் அழிந்து போகக்கூடியது, ஒரு பொருள் பாதி அழிவுது என்று பெயர். இப்போ இந்த தர்க்க நூலார்கள் சிலவற்றுக்கு கணவங்கம் போடலின் சில பொருள் கடந்தோறும் மாறிக்கொண்டு இருக்குது. எனவே அவர்கள் அத்தவநாசிகர் பாதி அழிவு. வைநாசியம்னா அழிவு, வைநாசியம்னா அழிவுடையவர். அத்தம்னா பாதி. அத்தனாரி சொல்லுங்கள, அத்தம்னா பாதியின் பொருள். அத்த வைநாசியர் பாதி அழியும். கணந்தோறும் மாறிட்டு இருக்கு. முழு மாறிட்டு சொல்லல. கணவங்கம்னா கணந்தோறும் மாறி சொல்றாங்க. அப்ப பொருள் முழுவதும் அழியல, பாதிதான் அழியுது. கணவங்கள் புத்த நூலார் எல்லா பொருளும் கணவன் போடலின் முழு வைநாசியர். புரிஞ்சிருக்கேன். முழு அழிவுடையவன். இவனும் கணவன் சொல்றான், அவனும் கணவன் சொல்றான். இவன் முழுவதும் அழியல, பாதி. அதனால அத்த வைநாசிகர் பாதி அழியும் என்று கொள்கையுடையவர். முத்த முழுவதும் அழியக்கூடிய என்று கொள்கையுடையவர். முழு வைநாசிகர். விநாசம் என்றால் அழிவு. விநாசத்தை உடையது வைநாசிகம். அது மாதிரி சில வரும். அந்த வடமொழிப்படி வி வையாம் விநாசம் என்று சொல்லு. அது சேர்ந்து வரும்போது வைநாசம். ராகம் என்ற ஒரு சொல்லு. வி ராகம் வைராகம் என்றாலும் வைராக்கிய வடமொழி இலக்கணம். ராகம் என்ற சொல்லுக்கு ஆசை என்று பெயர். வீண விமல் என்றார் போல ஆசை அட்டவணை. அது வி என்று இது கொண்டு வை சேர்ந்து வைராகம் வைராக்கியம். இப்போ வைராக்கியம் பொருள் வேற. பழகாலத்து வைராக்கிய சாதனை ஆசை அற்ற தன்மை என்று பொருள். வி என்பது வையா மாறும். வி ராகம் வைராகம் வைராக்கியம். வி நாசி விநாசி வைநாசி. வடமொழி இலக்கணப்படி வி என்ற சொல் வையாக மாறும். வி ராகம் வைராகம் வைராக்கியம். வி நாசி வைநாசி. வி நாசி வைநாசி அழிவை உடையது. அந்த அழிவு முழுவதும் அழிவது பாதி. புத்தனும் தர்க்க மதத்தை சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கணவன் சொல்றாங்க. ஆனா முழுவதும் அழிவு சொல்றாங்க, பாதி அழிவு சொல்ல தெரிய கொஞ்சம் பாருங்க. முழு வைநாசின்னு உணர்க. தர்க்க நூறால் சிலவற்றுக்கு கணவன் கூர்மாவது. அது எப்படின்னு சொன்னா, அந்த கணவன் சொல்லலையேன்னா இவங்க நம்ம தான் பார்த்தோம். நல்ல அருமையானது. உண்ட உணவின் சாரமே அவயவங்களாகி பரிமித்து. நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் சத்துள்ள பொருளாக ஆகி அது கைகால் முறையும் பண்ணிக்கிறது. அது நம்முடைய சாப்பிட்றது எத்தனை ஊர் மலமாக போகுது, எத்தனை ஊர் ரத்தமாகுது, எத்தனை எலும்பாகுது, எத்தனை வேண்டாதா போகுது என்பது நமக்கு அது கணக்கு உண்டு. உண்ணியின் உணவு தான் பணிக்கு உண்பது உணவு ஜீரணமாகி வளம் என்பது எண்ணம் இருக்குது. உண்ட உணவின் சாரமே, அதனுடைய சாரம் தான் எசன்ஸ் தானே. சாரமே அவயவங்களால் பருமித்து அந்த அவயவங்களாக மாறி கணந்தோர் வளர்ந்து. கணந்தோர் வளர்ந்துருக்கணும் தெரியாதாங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம வளர்ந்து தான் இருக்கிறோம். வளர்ந்து தெரியுமா? தெரியாது. நாமே ஒரு வகை வந்து பார்த்துருப்போம். ஆண்டாண்டு நாம 10 வயசு நேரத்தில் குழந்தைலாம் குழந்தையே தெரியுது. சின்ன வச்சு அளக்கிறது இல்லை. ஆனால் கணந்தோர் மாற்றம் இருக்குது. கணந்தோர் அவ்வாறு வளர்ந்தும் ஒரு வயசுக்கு மேலே போயிட்டான்.
கணந்தோறும் தேய்ந்தும் தேய்ந்தும் வேறுபடுதலில் அவயவையாய் உடம்பு, அவயவத்தை உடையதாய் உடம்பு, உறுப்புகளை உடையதாகிய அவயம் படிச்சோம். அவயம் உறுப்புகள் தானே, பார்ட்ஸ் தானே. உடம்பு வளர்ந்தும் தேய்ந்தும் கணந்தோறும் பிரிது பிரிதான். ஏன்னா உடம்பு கடந்தோறும் வளர வேண்டியதாக வளருது. வயசாகும் கடந்தோறும் தேய்ந்து போகுது. இப்படியாவது வேறையாவது கூடி மாறி இருக்குது. அங்கனம் கணந்தோறும் வளர்ந்து தேய்ந்து வருதல் காணப்படாத ஆயினும் நம்மால் காண முடியாது. ஆயினும் மழைத்தாரையால் நிறையும் பொய்கை நீரும். மழை வேண்டியது இருக்குது, பொய்கை எப்படி நிறையுது. நிறைய நமக்கு இப்போ ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தா தெரியும். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணி கூடி எப்படி வரும். அப்போ நமக்கு தண்ணி அதே வருது தெரியாது. மழை தண்ணினால அந்த தாரையாக செய்யக்கூடிய நிறையும் பொய்கை நீரும், எரிப்பு குறையும் போகல் நீரும். பழைய காலத்து சவால் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குது, அது தெரியாது. நீரும் போல முடிவின்கண் காணப்படுது. கடைசியில் தீர்ந்து போச்சுன்னு தெரியுது, நம்பி போச்சுன்னு தெரியுது. மழை பெய்ய பெய்ய தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. அதிகமாக தெரியுதுல. கடைசியில் நிறைஞ்ச நிலஞ்சிச்சு குளம் நிறைஞ்ச தண்ணி போச்சுன்னு சொல்கிறாங்க. வத்தும்போது அதே மாதிரி இறக்கி வத்திட்டு போது முழு வத்து போச்சுன்னு அப்புறம் தான் தெரியுது. அப்போ முழு நிறைஞ்ச போதும் முழுது வத்துவது போது நீரை பற்றி உணர்ந்து கொண்டோம். அதே மாதிரி வளர்ந்து பின்னர் வளர்ந்துச்சுன்னு தெரியுது. தேய்வு நடந்து வந்து வளர்ந்து போகும்போது வளர்ந்து தெரியுது. இவ்வா ரெண்டு பேரு கணந்தோறும் வளர்தலும் தேய்தல் உடமையில் பெற்றான். இவ்வாறு மண் தொடுதல் பூரித்தல் முதலியவற்றால் நிலமும் மண்ணை தோண்ட அதை அப்படியே குறைந்து கொண்டே இருக்கக்கூடியது. பூரித்தல்னா ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகமாவது, பூரித்தல் அதிகமாவது முதலியவற்றால் மண்ணை தோண்டி எடுப்பது. அந்த மண்ணை மேலே 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 போல எரியாகுது. பூரித்தல்னா அது இன்க்ரீசிங். இப்போ ஒரு இடத்துல ஏரி போடுறோம், முதல்ல ஒரு ஓடு போடுறோம், அப்புறம் போடுறோம், இருக்கிறது வளருது. மண்ணு தோண்ட கீழே போயிட்டு இருக்கு. போட என்ன ஆகுது, மேலே வரும். அப்போ மண் தொடுதலும் பூரித்தலும் மண்ணை தோண்டி எடுப்பதும் மண்ணை மேலே மேலே குவிப்பதும் முதலியவற்றால் நிலமும். அதே மாதிரி யார் நீர் பெருக்கும் முதலியவற்றால் நிறைய திடீர்னு ஆற்றுல பெருக்கு வந்துச்சுன்னா அதனால கடலும் கணந்தோறும் நிலையும். இப்போ கடலில் நிறைய தண்ணி வந்து உள்ள போச்சு. அப்போ அந்த கடல் நிறைய நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆற்று நீர் பெருக்கினால கடலும் கணந்தோறும் நிறையும் குறையும் உடையான். அதனால ஆராய்ச்சி பார்த்துருக்கிற, கடலையும் பார்த்துருக்கிறா, பொய்யையும் பார்த்துருக்கிறா, கிணத்தையும் பார்த்துருக்கிறா, ஆளையும் பார்த்துருக்கிறா. இருக்கிறது நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னீங்க. இவ்வாறு நிறைவும் குறைமுறையும் இன்னொரு அண்ணவை எல்லாம் கனபங்கமாய் பிரிது விரிந்து தோன்றவனுக்கு கொடுக்க. இதுவும் கனபங்கம், அவன் சொல்ற கனபங்கம். இது முழுவதுமாக மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. மாறுவதற்கு காரணம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு பெயர் அத்த வைநாசிகர். பாதி முழு மாற்றம் இல்லை, பாதி மாற்றம். புத்தர்கள் கணக்கு எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. மாறிக்கொண்டிருக்கு. சாப்பாடு வைத்து கொண்டு எப்படி சாப்பாடு போட்ட மேலே எப்படி போகும் என்று சொன்னார். இதோடு முடித்துக் கொள்வோம். அடுத்த பார்த்துக்கொள்வோம். இன்னைக்கு படிச்சதுல புத்தரில் 4வது இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழில் சீவன் சீவம் இந்த 7 விதமான பொருள். 7 பொருளுக்காக இருக்கக்கூடிய வேறுபாடு. அவங்க சப்தமங்கம் என்று 7 தோல்வியுடையவர்கள். புலோகாயம் காட்சிவாதி என்று, பௌத்தர கலவங்கு என்று, அநேகவாதி பொதுவாக சொல்லுவோம். இது புரட்சமைக்கு வந்தால் தர்க்கம். தர்க்கம் வந்து தனியாக ஒன்றும் இல்லை. வைசேடியத்தையும் நையாரியதையும் கண்டிப்பாக சேர்த்து தர்க்கம் சொல்லாது. நம்ம பொருள் 7ன்னு சொல்லுவாங்க, 16ன்னு சொல்லுவாங்க. அது மிக முக்கியம். கணவன் சொல்வதையும் அனைத்து வைதேசிகள் அவங்க ஒத்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல கணவனுக்கு நமக்கு வேறுபாடு உண்டு. அது எப்படி தெரியுதுன்னா அது மேலே கணக்கு ஆராய்ச்சி. நம்ம உடம்பு வளர்வது தேய்வதற்கு தெரியவே தெரியாது. தனி போய் நம்பும் போது குறைப்போது தெரியவே தெரியாது. அதுபோல் கணக்கோடு மாடுகளும் தேர்தல் இருக்கு. அந்த பங்கு சொன்னாருன்னு சொல்லி இன்னைக்கு 3, 10, 17 17 பௌத்தத்துக்கு உண்டு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் கொண்டு காதலை உள்ளமும் ஓங்கிட